अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரயானின் நதிக்கரையில் மௌலி ஞானேஸ்வர் மகாராஜ் சமாதியின் அருகில் அமர்ந்து கொண்டு அவர் எழுதிய சங்தேவ் பசாஸ்தி என்ற நூலின் 59 ஸ்லோகங்கள் நிறைவடைந்த நிலையில் இன்று நாம் மீதமுள்ள 5-6 ஸ்லோகங்களோடு இன்று சங்தேவ் பசாஸ்தி என்ற நூலினை முடிக்கப் போகின்றோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதுவரை கண்டது 59. ஞானதேவர் கூறுகிறார், பெயர்களுக்கும் உருவங்களுக்கும் அப்பால் உனது உண்மை உன் ஆத்மா மட்டுமே. அந்த ஆத்மா ஆனந்தத்தில் வாழ்ந்து என்றும் மகிழ்ச்சியாக இரு என்று. இனி அடுத்து வருவது எல்லாமே ஞானதேவரின் ஆசீர்வாதங்கள். அடுத்த 4-5 ஸ்லோகங்களுக்கு இந்த சங்கதேவ் பசாஸ்தி முடிவடைகிறது. சரி, இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 60வது ஸ்லோகம். ஓ சாங்கதேவா, now that the wealth of wisdom has come to your house, the distinction between the knower and the known has retired. ஓ சாங்கியனே அப்படின்னு அழைக்கும் போது நம்ம பேரெல்லாம் நம்ம போட்டுக்கணும். இங்க ஞானதேவர் சாங்கியன் அப்படின்னா சாங்கதேவருக்கு நிமித்தமாக கொண்டு உண்மையில் எழுதியது நமக்காக என்ற அடிப்படையில் ஓ சாங்கதேவா அப்படின்னு சொல்லும் போது ஓ ஸ்ரீகாந்த் அப்படின்னு நீங்க போட்டுக்கோங்க. ஞானம் என்னும் செல்வம் உன் இல்லம் தேடி வந்து விட்டது. தட்ஸ் இட், அவ்வளவுதான். இதுக்கு மேல ஞானம்ங்கிறது எதுவுமே இல்லப்பா. இது வரைக்கும் நான் என்னென்ன சொன்னேனோ அதுதான்ப்பா ஞானம். நீதான்ப்பா ஞானம், நீதான்ப்பா பிரம்மம். இங்க நீதை தவிர யாருமே இல்லப்பா. சோ இது வரைக்கும் இந்த உச்சக்கட்ட அந்த ஆத்ம தத்துவத்தை முழுமையாக வெரி பிகினிங்ல இருந்து அந்த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்லோகாவே மரத்தில் மறைந்தது மாமதை யானை, மரத்தை மறைத்தது மாமதை யானைன்னு ஆரம்பிச்சு உச்சகட்டமாக அனைத்து தத்துவங்களையும் நிரூபித்து முடித்து ஆகிவிட்டது என்ற அடிப்படையில that's enough அப்படிங்கிற ஒரு பாயிண்டாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. அதாவது ஞானம் எனும் செல்வம் உன் இல்லம் தேடி வந்து விட்டது அப்படிங்கிற. வந்து விட்டதுன்னா இதுக்கு மேல ஒண்ணு இல்லடா, இதுதான்டா ஞானம். ஞானம்னா இவ்வளவுதான். இவ்வளவு நேரம் நான் என்ன பேசியிருந்தேனோ உங்ககிட்ட அவ்வளவுதான் ஞானம். ஞானம்ங்கிறது வேற புதுசாலாம் எதுவும் இல்லை, அவ்வளவுதான் ஞானம். அப்ப இந்த ஞானம் வந்துருச்சுங்கிறதுக்கு அறிகுறி என்ன அப்படின்னா, இனி அறிபவன் மற்றும் அறியப்படும் பொருள் என்ற வேறுபாடு ஓய்ந்துவிடும். சோ இந்த ஞானம் வந்துருச்சுங்கிறதுக்கு அறிகுறி என்ன? ஒன்னஸ் ஃபீல் தான் அறிகுறி. நீ மட்டும்தான் எங்கே இருக்க அப்படிங்கிறது அறிகுறி. அப்படின்னா என்ன? அறிபவனும் அறியப்படும் பொருளும் திரிபுடிகளாக இந்த உலகமாக விரிந்திருப்பது நான் மட்டுமே அப்படிங்கிறத ஃபீல் பண்ற இல்லையா? ஸோ தட் இஸ் தி ஞானம். இதற்கு மேல ஞானம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு இந்த ஓவியில. ஸோ குறிப்பா அவர் சொல்ல விரும்புறது என்னன்னா, நத்திங் மோர் டு ஆட் அப்படிங்கிறார். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்லடா, இதுதான்டா ஞானம். இந்த ஞானம் உனக்கு வந்தாச்சுங்கிறார். ஸோ he is giving an ஆசீர்வாதா as if that it has attained. நீ ஞானிதான் என்றே நமக்கு ஆசீர்வாதம் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவ்வளவுதானே ஞானம், அதை நீ புரிஞ்சுக்கிட்டே இல்ல. அப்ப நீ ஞானிதான், நீ ஞானி ஆயிட்ட, ஞானம் உனக்குள் வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ளரேஷனை கொடுக்குற மாதிரி அமைகிறது இந்த ஓவி. அது வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய அறிகுறி உனக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படிங்கிறதையும் சேர்ந்து சொல்லிடுறாரு. நீ ஞானி ஆயிட்ட, அதனால இனிமே இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நீயாகவே தான் பார்ப்பாய். அப்கோர்ஸ் இதுக்கு மேலேயும் பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் எப்படிங்கிற திரிபுடிகளோட இந்த உலக வியாபாரம் நடக்கத்தான் போகிறது. இட்ஸ் நாட் தட் எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு வேனிஷ், எல்லாமே காணாம போயிடும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் இருக்கும், இந்த ஒட்டுமொத்த உலகமும் இருக்கும், அங்க திரிபுடிகளும் இருக்கும், நான் நீ என்ற பேதம் இருக்கும், உயர்வு தாழ்வு அப்படின்னு எல்லாமே இருக்கும்பா. ஆனால் அவை அனைத்தும் உன்னுள் தோன்றுகின்ற வெறும் தோற்ற மாத்திரமாக மட்டுமே இருக்குமே தவிர நாட் மோர் தேன் தட் அப்படிங்கிறார். சோ உன்னுள் தெரியும் தோற்றமாக மாத்திரமே அது இருக்கும் என்பதை நீ உணர்வாய் அப்படிங்கிறார். சரியா? ஞானம் எனும் செல்வம் உன் இல்லம் தேடி வந்துவிட்டது, இனி அறிபவன் மற்றும் அறியப்படும் பொருள் என்ற வேறுபாடு ஓய்ந்துவிடும் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப வேறுபாடுகள் இன்றி அது இருக்கும்னு நீங்களா புரிஞ்சுக்கணும். சரியா? வேறுபாடு ஓய்ந்து விட்டது, ஆனால் அது தோற்ற மாத்திரமாக இருக்கும்.
என்ற அந்த அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ திஸ் இஸ் தி இப்ப நம்ம வந்து சாங்தேவ் பசாஸ்தி இன்னைக்கு நமக்காக கொடுத்துட்டாரு, ஞானத்தை அருள்பாலித்து விட்டார் அப்படிங்கிற அந்த நிலையில நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லிட்டாரு. இனிமே ரைட் ஃப்ரம் திஸ் செகண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த மொமெண்ட்ல இருந்து நீ யாரை பார்த்தாலும் அது நீயாவே தான் பார்க்கணும். நீ அறிபவனா இருந்து அறியப்படும் பொருளையும் பார்க்கலாம், அல்லது அறியப்படும் பொருளாக இருந்து கொண்டு வேறொன்று அறிபவனாக இருந்தும் பார்க்கலாம். நீ எப்படி இருந்தாலும் நீதான், அங்க எதுவா இருந்தாலும் நீதான். ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள நீ ஒட்டுமொத்த உலகமா மாறினது அப்படிங்கிறத நீ கற்பனை பண்ணு. அந்த ஒட்டுமொத்த உலகமா இருக்கும்போது நீயே தான் சப்ஜெக்டா இருப்ப, நீயே தான் ஆப்ஜெக்டா இருப்ப, நீயே தான் எல்லாமே இருப்ப. எப்படி அந்த மாதிரி ஒரு அனுபவம் நீ கற்பனை உலகில் பெறுகிறாயோ, இனி அதே அனுபவத்தை நீ இந்த நிஜ உலகில் பெறப்போகிறாய், பெற்று விட்டாய் அப்படிங்கிற மாதிரியே சொல்றாரு. சரியா? அப்போ யூ வில் நாட் பிளேம் எனிதிங் ஹேப்பன்ஸ் இன் யுவர் கற்பனை வேர்ல்ட்ல. என்ன நடந்தாலும் அதுக்கு நீயே தான் பொறுப்பு, நீயே தான் ரெஸ்பான்சிபிள். உனது மனம் என்னும் மாயையே அங்கே கற்பனையாக விரிந்தது, உனது எண்ணங்களே அங்கே கற்பனையாக விரிந்தது. There is no big difference between there and here. அதே மாதிரிதான் இந்த உலகத்திலையும் இங்கேயும் நீயே தான் இங்கே உலகமாக அறிபவனாக அறியப்படும் பொருளாக இருக்க போகின்றாய். அண்ட் therefore அறிபவன் வேறு, அறியப்படும் பொருள் வேறு என்றது வேறுபாடு இங்கே இருக்க போறதில்லை. அங்க இருக்க போறது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், அது நீ மட்டும்தான். இதுதான்டா ஞானம் என்று இந்த ஓவி நமக்காக எடுத்துரைக்கிறது. ஓ சாங்கியனே, ஞானம் என்னும் செல்வம் உன் இல்லம் தேடி வந்து விட்டது. சோ has declared in the past tense. சோ சொல்லிட்டார், வந்துருச்சுடா, அவ்வளவுதான்டா. அதனால என்ன ஆகும்னா, இனிமே அறிபவன் அறியப்படும் பொருள் என்ற அந்த வேறுபாடு இருக்கு இல்லையா, அது இனிமே இருக்காது. அப்ப இல்லாமல் இருக்கும்னு அர்த்தம். தோற்ற மாத்திரமாக மட்டும்தான் இருக்கும்னு அர்த்தம். அல்லது நீ இனிமே பார்க்கறது எல்லாத்தையும் உன்னையே நீ பார்ப்பதாக ஃபீல் பண்ணி பார்க்கணும்னு அர்த்தம் என்று அந்த விஷயத்தோடு இந்த ஓவி நிறைவடைவதாக பார்க்கின்றேன். எனிதிங் மோர் டு ஆட்? நீங்க தான் சொல்லணும். சரி, அப்ப நெக்ஸ்ட் போயிடலாமா? நேத்து அந்த கண்ணாடி எக்ஸாம்பிள் மாதிரி தான். நீங்க எப்படி கண்ணாடி வந்து கண்லயே போட்டுட்டு அது வழியாவே உலகத்தை பார்த்துட்டு தேடுற மாதிரி, வெளியில தேடுற மாதிரி தேடுறீங்க. ஆனா அது உனக்குள்ளே ஓன்ட்டு தான் இருக்கு அப்படின்னு சொன்னா போதும், அமைதியாயிடும். இங்க தேடுபவன் அதெல்லாம் வந்து இல்லாம போயிடும். ஸோ அது மாதிரி இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறேன். நான் உன்கிட்டயே தான் ஞானத்தை வந்து அடையணும்னு இல்லை, அந்த ஞானமே தான் நீ, அந்த ஞானமே நீயா தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். கரெக்டா? அப்படியே எடுத்துக்கிறத விட நேத்து குட் மார்னிங் மெசேஜா எடுத்துக்கலாம். அதுல என்ன சொல்லி இருந்தது, இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு குரு சிஷ்யன் கேட்கிறான். அதுக்கு குரு என்ன சொல்றாரு, அனைத்தும் என்னுடைய ரூபங்களா தான் அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதைத்தான் இங்க சொல்லியிருக்கு. சோ இங்க அறிபவன் அறியப்படும் பொருள் என்பதும் எனது ரூபமே, அறிபவனும் நானே, அறியப்படும் பொருளும் நானே என்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்து நீ பார்க்க ஆரம்பிச்சிடுவ. ஏன்னா நீ ஞானம் வந்துருச்சு, ஞானம் எனும் செல்வம் உன் இல்லம் தேடி வந்துவிட்ட காரணத்தினால் நீ பார்க்கும் இந்த உலகம் எப்படி பார்ப்பாய் என்றால் நீயாகவே பார்ப்பாய். அப்படின்னா என்ன, அறிபவனும் நீயே, அறியப்படும் பொருள் நீயே என்று அதான் சொன்ன. கற்பனை உலகத்துல நீ வந்து எல்லாமா நீயா தான் இருந்து எப்படி அனுபவிக்கிறியோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல நீ இந்த உலகத்தை அனுபவிக்க ஆரம்பிப்ப அப்படிங்கிறது தான் மேஜர் கான்செப்ட். இதுல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னா, when you don't see that anybody is other than you, அதாவது உன்னை தவிர இங்க வேற யாரும் இல்லை அப்படிங்கறது தெளிவா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயமே இருக்காது. ஏன்னா யாராவது என்ன பார்த்து நானே பயந்துறது அப்படிங்கறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ அவனுக்கே யாரும் பயப்பட மாட்டாங்க இல்லையா? அப்போ நீ இந்த உலகத்தை நீயாவே பார்த்துட்ட அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயம் வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் பயம் பயம்ங்கிறது எங்கேருந்து வருது? ஆசையிலேருந்து தானே வருது, விருப்பு வெறுப்புலேருந்து தான் பயம் வரும். நீ உன்னையே விரும்பவும் முடியாது, நீ உன்னையே வெறுக்கவும் முடியாது, அப்போ நீ யாருக்கும் பயப்படவும் முடியாது. இந்த லவ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ளோ ஆகும். அந்த ஒன்னஸ் ஃபீல்ல தான் ரியல் லவ் வரும், ரியல் லவ் வரும்னு அடிக்கடி கத்திட்டு இருக்கிறதுக்கும் ரீசன் அதுதான். பிகாஸ் நீங்க ரெட்டைகளா பார்த்துட்டு என்னதான் நான் நேசிக்கிறேன்னு சொன்னாலும் இட் இஸ் இம்பாசிபிள் அண்ட் ஐ திங்க் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லுவேன் நான். சரியா? பட் அதுவும் நானும் ஒண்ணுங்கிற அந்த ஃபீலிங்ல நீங்க வந்து லவ் பண்ணும்போது தானே அந்த லவ்வே வருது. ஸோ தேர்ஃபோர் இங்கே நீயாக காண வேண்டும் அப்படிங்கிறது தான் தி ஃபைனல் பஞ்சா இங்க அவரை கொடுக்க விரும்புறது. ஏன்னா ஞானம் வந்துருச்சு அப்படின்னா அது உண்மையிலேயே உனக்கு வந்திருந்தது உண்மையானா நீ யாரையுமே வெறுக்க முடியாது அப்படிங்கிறது தான் மேஜர் திங். வெறுக்க முடியாது அப்படிங்கிறத விட அந்த நேசம்ங்கிறது, நான் சொன்னேன்ல, அந்த ஒரு கையில ஒரு சின்ன அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா மற்ற கைகள் வந்து எப்படி அனுகிரகம் காட்டுகின்றதோ
அண்ட் whenever someone, if you find someone is a problem, ஒருத்தங்களை வந்து நீ நெகட்டிவா பாக்குறேன்னே வச்சுக்கோங்க, இந்த நெகட்டிவா பார்த்த மொமெண்ட்ல என்ன ஆகும்? யுவர் லவ் இம்மென்ஸ்லி ஃப்ளோ இன்டு இட் இல்லையா? அப்ப நான் அடிக்கடி சொல்றதுதான், அன்பு, அதாவது ஒரு தாய் தன் வீக்கான குழந்தைகளிடத்தில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வாள் அப்படின்னு சொன்னோம். சோ வீக்கா இருக்கிற குழந்தையை எந்த தாயும் வெறுக்கிறது இல்லைங்க. சோ பிகாஸ் அவள் தானாகவே அவள் காண்கின்றாள், தனது குழந்தைகளை தான் வேறு தான் குழந்தையை வேறுன்னு பாக்குறது இல்லை. அப்போ எப்படி இந்த கை விரல்கள்ல ஒரு விரலுக்கு வீக்கா இருக்குன்னா மற்ற விரல்கள் அதிக கேர் எடுத்துக்குதோ, அந்த மாதிரி தாய் தன் குழந்தைகளிடத்தில் ஒரு குழந்தை வீக்கா இருக்கு அப்படின்னு சொன்னா அது அதிக அக்கறையும் கேரும் தான் எடுத்துக்கணுமே தவிர, இது சரியில்லை, இதுக்கு எனக்கு இதுக்கு வம்பு. இந்த சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க நான் வந்து அன்புல தாங்க இருப்பேன், ஆனா அன்பு வந்து எப்படி வேணா இருக்கலாம்னு சொல்லிட்டேங்கல்ல, காட்டணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டேங்கல்ல, இவங்க கிட்ட எல்லாம் அன்பு காட்டெல்லாம் முடியாதுங்க, மனசுக்குள்ள தாங்க வச்சுக்க முடியும், இறைவன்ட்ட ப்ரே தாங்க பண்ணிக்க முடியும் என்றெல்லாம் நம்ம பேசுறது உண்டு. சரியா? சரி, வாட் வி நீட் டு மோர் இம்பார்ட்டன்ட்லி அண்டர்ஸ்டாண்ட்னா, அவங்கள நீ வந்து நெகட்டிவா பாக்குற, அப்ப அந்த குழந்தைய நெகட்டிவா பார்க்கும்போது, ரொம்ப வீக்குன்னு பார்க்கும்போது, இந்த தாய் அதிக அக்கறை தானே எடுத்துக்கிச்சு. இல்ல, இந்த நெகட்டிவ் பர்சன்ஸ் எல்லாம் வந்து நான் இறைவனுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன், நான் வந்து கேர் எல்லாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, அந்த குழந்தை மூஞ்சில் அடிச்ச மாதிரி நீ உன் உதவி தேவையே இல்லை, உன் கேர் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லும் போது கூட அந்த தாய் என்ன செய்வாள் தெரியுமா? வேறொருவரை வைத்து இன்டைரக்டாக அந்த குழந்தையை நீ பார்த்துக்கொள், நான் தேவையான உனக்கு உதவிகளை செய்கிறேன், அந்த குழந்தைக்கு ஏதேனும் தேவை என்றால் நீயே செய், நான் செய்கிறேன் என்று சொன்னால் அவன் மனசு கஷ்டப்படும், அது அவனுக்கு தெரிய வேண்டாம், ஆனால் நீ எப்படியாவது அதை பார்த்துக்கொள். இப்படிதானங்க இந்த தாய் சொல்லுவா. அந்த குழந்தை நேரடியா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னா கூட he will take care more and more தானே. அந்த மாதிரி இருக்கணும். எப்போ அப்படின்னா ஒன்னஸ் ஃபீல் இருக்கும்போது, நீயும் அதுவும் ஒண்ணுன்னு ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபீல், அந்த லவ் ஃபீல் அப்படிங்கிறது எப்படி ஃப்ளோ ஆகுன்றதை இமேஜின் பண்ணுங்க அப்படிங்கிறேன். அதை விட்டுட்டு நம்ம வந்து நீங்க தான் லவ் எப்படி வேணா காட்டலாம்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் வந்து விலகி நின்று காட்டுக்கிறேன் பெண்ணவா என்றெல்லாம் நம்ம ஏமாற்றி கொண்டு வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. இஃப் யூ ஆர் ரியலி அண்டர்ஸ்டுட் தட் எவ்ரிதிங் இஸ் யூ யுவர் செல்ஃப், ஞானம் வந்துருச்சு, ஞானம் எனும் செல்வம் உன் இல்லம் தேடி வந்து விட்டது அப்படின்னா, அப்ப என்னவாகணும்? நீயே தான் எல்லாம்னு புரியணும். அறிபவன் அறியப்படும் பொருள் என்ற வேறுபாடுகள் கலைந்து அந்த முழுமையான அன்பு உணர்வு மேலோங்க வேண்டும் அப்படிங்கிறத சாரமா எடுத்துப்போம். ஓகேண்ணா. 61. O Shangadev, in the girls of these verses, my Guru Nivartinath has given you the sweet fruit of self-experience out of pure love. அதாவது உனக்கு ஞானம் வந்து விட்டதுன்னு ஞானதேவர் ஆசீர்வாதம் பண்ணா பத்தாதான், ஞானதேவருடைய குரு நிவர்த்திநாத்தும் சேர்ந்து அதே ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமா. So yet another OV, the same OV by blessed by his guru நிவர்த்திநாதா. அவ்வளவுதான். சரியா? ஸோ போன ஓவியில சொல்லப்பட்ட அதே விஷயத்தை ஞானதேவன் நான் சொல்லிவிட்டேன், உனக்கு ஞானம் வந்து விட்டது அப்படின்னு சொன்னாரு. இப்போ ஓ சாங்கியனே, இந்த ஓவிகள் வழியாக என் குரு நிவர்த்திநாதர் தன் அன்பினால் உனக்கு ஆத்மா அனுபவம் என்னும் இனிய கனியை வழங்கியுள்ளார். சோ ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. நல்லா பாருங்க, ஞானம் என்னும் செல்வம் உன் இல்லம் தேடி வந்து விட்டது அப்படின்றதுக்கும், என் குரு நிவர்த்திநாதர் தன் அன்பினால் உனக்கு ஆத்ம அனுபவம் என்னும் இனிய கனியை வழங்கிவிட்டார் அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு? ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. தட் இஸ் தி கிரேஸ் ஆஃப் குரு. குருவனுடைய அருள் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். தட் இஸ் தி குருனாலே அப்படித்தான். அவர் அருள் பாலித்தது பத்தாதான், தன் குருவுடைய அருளையும் சேர்ந்து அருள வேண்டும் என்று அவருக்கு தோணுது இல்லையா? சோ தட் இஸ் வேர் தி குரு நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த ஓவி பெருசா புதுசா எதுவும் சொல்லல, நம்மை ஆசீர்வதிக்கிறார், மீண்டும் ஆசீர்வதிக்கிறார். இந்த பாடல் நிலையெல்லாம் நீ கேட்டுவிட்ட காரணத்தினாலேயே நீ ஞானியாகிவிட்டாய். இந்த ஓவிகள் வழியாக என் குரு நிவர்த்திநாதர் தன் அன்பினால் உனக்கு ஆத்ம அனுபவம் என்னும் இனிய கனியை வழங்கிவிட்டார். நீ ஞானியாயிட்டேங்கிற வரத்தை விட இந்த உலகத்துல வேற ஏதாவது பெரிய வரம் இருக்க முடியுமாங்க? அவரது அன்பினால் ஆத்ம அனுபவம் என்னும் இனிய கனியை விட ஒரு உயர்ந்த ஒரு பிரசாதம் இருக்க முடியுமாங்க? ஆத்மானுபவத்தை விட உச்சகட்ட வஸ்து இந்த உலகத்துல என்னதான் இருக்க முடியும்? குருவின் அருள் அத்தகையதாக இருக்கின்றது. இறைவன் அனைத்தையும் தருவான், ஆனால் குருவோ ஆத்ம அனுபவத்தையே தருவார். இறைவனாலும் தர முடியாத ஒரு வஸ்துவாக இருக்கின்ற ஆத்மானுபவத்தை குருவால் தர முடிகிறது. தட்ஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் குரு இல்லையா? கடவுள் கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க, ஆனா குரு அப்படிங்கிறவரு நீ கேட்டதெல்லாம் கொடுக்க தெரியாதவருக்கு, ஆனா
ஆத்ம அனுபவத்தை மட்டும் கொடுக்க தெரியும். விச் இஸ் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் கிரேட் அப்படிங்கிற நான். வேற என்னங்க, நீ பணம் பதவி புகழ் என்ன கேட்டாலும் கடவுள் கொடுப்பான். பட் வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் தட்? பட் இது கிடைச்சிருச்சு அப்படின்னா எதுவுமே தேவையில்லையே, அல்லது இதுக்குள்ளே அனைத்தும் அடங்கி விடுகிறது. அனைத்தும் நான் என்ற அந்த அற்புத வரம், இதுதான் உலகில் மிகப்பெரிய வரம் என்ற ஒரு ஃபீலிங்கை கொண்டு வாங்க. அது ஞானதேவன் வாயிலாக போன ஓவியிலையும், இப்போது நிவர்த்திநாதனே உனக்கு அவர் அன்பினால் இந்த ஓவிகளை படைத்து அவரது ஆசீர்வாதத்தால் உனக்கு இந்த ஆத்மா அனுபவம் என்னும் இனிய கனி கிடைத்து விட்டது என்று ஒரு ஆசீர்வாதத்தை நமக்காக வழங்கி இருக்கிறார்கள். ஸோ அதையும் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். இங்க இருக்கக்கூடிய அந்த பாட்டுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, துகாராம் காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இப்போ வந்து துகாராம் மகாராஜ் வந்து அவர் எழுதிய எல்லா காத்தாக்களையும் சேர்ந்து, காத்தான்னா பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபுல்லாவே வந்து ஒரு பெரிய புஸ்தகமா போட்டு வச்சிருப்பாங்க. இது பாராயணம் பண்றது அப்படிங்கிற பேர்ல ஞானேஸ்வரி பாராயணம்னா அப்படியே ஜஸ்ட் வாசிக்கிறது. இப்ப நம்ம ஒரு ஓபி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஓபிக்குமே 15-20 மினிட்ஸ் அதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். தெர் இஸ் நோ அனாலிசிஸ் தேர். அங்க அனாலிசிஸ் எதுவும் இல்லாம அப்படியே சும்மா வந்து படிச்சுக்கிட்டே போறதுக்கு பாராயணம் என்று பேர். அது துக்காராம் காதா பாராயணம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு வந்து மராட்டி புரியாது அப்படிங்கிறதுனால இந்த பாராயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொதுவா ஞானேஸ்வரி பாட்டு ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் போவேன். அப்ப அங்க இருக்கிறவங்க கேட்பாங்க, ஏன் நீ பாராயணம் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு மராட்டி புரியாதுங்க, நீங்க கவிதையெல்லாம் செமையா அனுபவிக்கிறீங்க, உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு, பட் அது எனக்கு புரியாது, அதனால நான் வந்து அந்த பிரவச்சனுக்கு மட்டும் வரேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப அவர் சொன்ன விஷயம் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. என்ன சொன்னாருன்னா, பரவாயில்ல நீ வந்து கேளு, ஏன்னா துக்காராமனுடைய அனுகிரகம் கிடைச்சு போயிடுமே உனக்கு அப்படின்னாரு. என்னங்க புரியலையே அப்படின்னா, நீ புரியுதோ புரியலையோ, நீ துக்காராமனுடைய பாராயணங்களை நீ காது வழியா கேட்க ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சொன்னா, துக்காராமனுடைய அருளுக்கு நீ பாத்திரமாவாய் அல்லவா, அது நமக்கு வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு அது நல்லா இருந்தது. அவங்களுடைய அந்த ஃபீல் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா நான் போகல, திமிர் பிடிச்சு போயிட்டு அதை விடுங்க. சோ அந்த ஃபீல் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்றேன். சோ என்ன சொல்றேன்னா, இவர் ஏன் இந்த பாட்டுல வந்து இந்த எக்ஸாம்பிள கொண்டு வர்றேன் அப்படின்னா, இந்த ஓவிகள் வழியாக என் குரு நிவர்த்திநாதர், ஆக்சுவலா இந்த பாட்டு இவர் எழுதலையாமா, இந்த சங்தேவ் பசாஸ்தி அப்படிங்கிற பாட்டு நிவர்த்திநாத் தான் எழுதினாராமா அப்படின்னு இவர் சொல்லிக்கிறாரு. சரியா? சோ இந்த நிவர்த்திநாதன் எழுதிய இந்த பாடல்களை நீ படித்துவிட்ட காரணத்தினால் உனக்கு ஆத்மானுபவத்தை யார் கொடுத்தாரு? நிவர்த்திநாதர் உனக்கு கொடுத்துட்டாரு அப்படிங்கிறார். பாத்தீங்களா? சோ இஃப் யூ ரீட் சம்மன், ஒரு ஞானியின் அடியில் ஞானிகள் எழுதிய அந்த புஸ்தகத்தை நீ படிக்கும் போது அந்த ஞானியின் அனுகிரகம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க சொன்னது இங்க ஞாபகம் வருது. சோ கிட்டத்தட்ட ஞானதேவரே அப்படித்தானே சொல்லியிருக்காரு. சோ என் குரு நிவர்த்திநாதன் எழுதிய இந்த ஓவிகளை நீ படித்துவிட்ட காரணத்தினால் என் குருவின் அன்பினால் இந்த ஆத்மா அனுபவம் என்ற கனி உனக்கு என் குருவே கொடுக்கிறார் அப்படின்னா, இப்ப நிவர்த்திநாதனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஞானதேவர் சொல்லியிருப்பதை காணும் போது எனக்கு அந்த கதை சொல்ல வேண்டும் என்று தோணியது. So we are lucky enough to get the graces of both நிவர்த்திநாதா and ஞானதேவா அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். Thus ஞானதேவர் and சக்கரபாணி, சங்கதேவனுக்கு இன்னொரு பேர் ஆமா சக்கரபாணி அப்படின்றது, are like two eyes looking into a mirror, looking at each other. They lost their sense of difference. ஃபைனலி இந்த ஓவியம் நம்ம சாங்கதேவ பசாஸ்தி அப்படிங்கிறத படிச்சதுனால ஞானதேவரும் நாமளும் ஒன்னாயிட்டோம்பா. நம் குரு ஞானதேவர் வேறு, நான் வேறு அல்ல. பிகாஸ் இந்த ஓவிகள் நம்மை ஒன்றுபடுத்தி விட்டன, சரணாகதி நாம் செய்து விட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இவ்வாறாக ஞானதேவரும் சக்கரபாணியும் சாங்கதேவரும் கண்ணாடி முன் நிற்கும் இரு கண்கள் போன்றவர்கள். ஒருவரை ஒருவர் பார்த்ததில் தங்களுக்குள் இருந்த பேதத்தை இழந்தனர். சரியா? சோ இங்க வந்து ஞானமாக இது பேசப்பட்டிருக்கிறது. பட் இதையே பக்தியா பேசணும் அப்படின்னு சொன்னா சரணாகதி அப்படிங்கிற பேர்ல ஐ திங்க் நேத்து நம்ம ஏக்நாத் பாகவதத்துல பார்த்தோம். கிட்டத்தட்ட அது பக்தியில இருந்து சொல்லணும்னா அது அப்படியே சொல்லலாம். அதுல என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தி மொமெண்ட் when you try to surrender, when the பக்தன் சரணாகதி செய்த மொமெண்ட்ல இந்த பகவான் என்ன செய்கின்றான்னா பக்தனுக்கு சரண்டர் ஆயிடுறான்.
அப்படிங்கிற மாதிரி வந்தது. அப்படின்னா என்ன? இருவருக்கும் உள்ள அந்த பேதம் அகன்றது, நான் நீ என்ற பேதம் அகன்றது, இருவரும் ஒன்றாகிவிட்டனர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தது இல்லையா? சோ அந்த ஃபீலுக்கும் இதுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இங்க என்ன டிஃபரன்ஸ்? எக்ஸாம்பிள் மட்டும் தான் மாத்தி கொடுத்திருக்காரு. இங்க 2 பேரும் ஞானதேவரும் சாங்கதேவரும். நம்ம எல்லாம் நினைச்சுக்கணும் ஞானதேவரும் ஸ்ரீகாந்தம். சரியா? கண்ணாடி முன் நிற்கும் இரு கண்கள் போன்றவர்கள் ஒருவர் பார்த்ததில் தங்களுக்குள் இருந்த பேதத்தை இழந்தனர். இப்ப நான் கண்ணாடி முன்னாடி பார்த்தேன்னா நான் தான் தெரிவேன். ஏன்னா கண்ணுக்கு நான் மட்டும் தான் தெரியுமே. ரெண்டாவதா இன்னொன்னு தெரியாது. அப்போ அங்கே எனக்குள் அந்த 2 அப்படிங்கிறது உண்மையில இருக்கா? 2 உண்மையிலேயே தெரிஞ்சாலும் உண்மையில பேதம் இருக்கா? அது சும்மா நாச்சுக்கும் தானே 2ஆ தெரியுது. உண்மையில 1 தானே இங்க 2ஆ தெரியுது. இதெல்லாம் எப்படி அந்த கண்ணாடி எக்ஸாம்பிள் ஆட்டோமேட்டிக்கா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அந்த மாதிரி இந்த சாங்கதேவனின் ஓவிகளை எல்லாம், இந்த சங்தேவ் பசாஸ்தி என்ற ஓவிகளை எல்லாம் முழுமையாக கேட்டிருந்த காரணத்தினால் ஞானதேவராகிய என் குருவும் நானும் ஒன்றானோ. இப்போது என் கண்கள் கண்ணாடியை பார்த்தால் எப்படியோ அப்படி ஞானதேவர் என்னை பார்க்கிறார், அல்லது நான் ஞானதேவரை பார்க்கின்றேன். எப்படி வேணா வச்சுக்கோங்க. we can say that ஞானதேவர் கண்ணாடி முன் நின்று பாக்குறாரு அப்படின்னா என்ன பாக்குறாருன்னு சொல்லலாம். என்ன நான் கண்ணாடி முன்ன நின்றுட்டு சாங்கதேவரை பாக்குறேன். கண்ணாடியில சாங்கதேவர் தெரிகிறார், நான் கண்ணாடி முன்னாடி நின்று பாக்குறேன். அப்படி வச்சுக்கோங்க. இல்ல ஞானதேவர் நிக்கிறாரு, கண்ணாடியில நான் தெரிகிறேன், ஞானதேவர் என்ன பாக்குறாரு. இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். அல்லது நான் கண்ணாடி முன்னாடி நிக்கிறேன், ஞானதேவர் கண்ணாடியில தெரிகிறார், நான் ஞானதேவரை பாக்குறேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரி, இப்படி 2 வகையில நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் நீங்க பார்க்க போறது ஒண்ணுதான். ஏன்னா இந்த 2 ஒண்ணுங்கிறதுனாலதான் இந்த ஒருவர் பார்த்ததில் தங்களுக்குள் இருந்த பேதத்தை இழந்தனர் அப்படிங்கறத வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீ உருவத்துல நான் வேறையா பாக்குறேன் அப்படின்னாலும் நான் என்னையே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா பேதம் எப்படி இருக்கும்? இப்ப நான் ஒருத்தரை பாக்குறேங்க, நீங்க ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கீங்க. இப்போ இந்த 15 பேரை நான் பாக்குறேன். சரியா? இப்படி பார்க்கும்போது நான் என்னையே பாக்குறேன் அப்படிங்கிற ஃபீலிங்ல நான் பாக்குறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க. சரியா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எவ்ரி திங் இஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் யுவர் ஓன் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னுடைய மனம் என்ன மாயை ப்ரொஜெக்ட் பண்ணி தான் இந்த உலகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நானே தான் உலகமா இருக்கேன்னு சொல்லிட்டேன். அப்ப நீங்க இந்த 15 பேரையும் இப்ப நான் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னா நானே தான் அந்த 15 பேரா இருக்கேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்கோர்ஸ் நீங்க நீங்க பெண்ணாக இருக்கிறீர்கள், நான் ஆணாக இருக்கின்றேன். ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு வடிவத்திலையும் இருக்கிறீர்கள், வெவ்வேறு குணத்திலையும் இருக்கிறீர்கள். இருக்கட்டுங்க, எல்லாமே இருக்கட்டும். இன்ஸ்பைட் ஆஃப் தட் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா நீயும் நானும் ஒண்ணுன்னு பாக்குறேன். இப்போ ஒன்னொன்னு பார்த்துட்டா நமக்குள்ள இருக்கிற அந்த பேதம் இருக்கு இல்லையா, ஆண் பெண் பேதமோ அல்லது குணங்களின் பேதமோ, வாட் எவர் இட் மே பி, அந்த பேதங்கள் இழந்து விட்டனர், தங்களுக்குள்ள இருந்த பேதத்தை இழந்தனர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பேதம் என்பது வெறும் தோற்ற மாத்திரத்தில் தான் இருக்கிறது. இந்த பேதம் என்பது உண்மை அல்ல, இது சும்மா நாச்சுக்கும் தோற்றமாக தோன்றிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அதிஷ்டானத்தில் உண்மையில் நீயும் நானும் ஒண்ணுன்னு அர்த்தம். அப்ப நீயும் நானுன்றது ஒண்ணுங்கிறத 100% தெளிவா புரிஞ்சுக்கிற போது இந்த பேதங்கள் அப்படிங்கிறது வெறும் தோற்றமாகத்தான் இருக்கும், அது உண்மையாக தெரியாது. அப்ப எவ்வளவு பெரிய பேதம் இருந்தாலும் அது தோற்றமாகத்தான் தெரியுமே தவிர உண்மையாக இருக்க முடியாது. நீ நான் தான், நான் நீ தான். சோ இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்ற ஒரு விஷயத்தை தான் நம்மளுடைய இந்த சங்கதேவ பதாஸ்தியின் அருளால் நாம் பெற்றிருக்கின்றோம். என்ன பெற்றிருக்கிறோம்னா குருவாகவே நம்ம மாறிவிடுகின்றோம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஏன்னா ஞானதேவரும் சாங்கதேவரும் ஒன்றாகிவிட்டனர். அப்ப பேதம் தெரியல அவங்களுக்குள்ள. ஏன்னா இவர் அவரைத்தான் பாக்குறாரு, அவர் இவரைத்தான் பாக்குறாரு, இவர் இவரையே தான் பாக்குறாரு, அல்ல அவர் அவரையே தான் பாக்குறாரு. எப்படி வேணா வச்சுக்கோங்க. சரியா? சோ அவர் இவரை பாக்குறாருன்னு சொன்னதுதான் தப்பு. ஞானதேவன் சாங்கதேவனை காணும் போது ஞானதேவன் ஞானதேவனை கண்டான், சாங்கதேவன் ஞானதேவனை காணும் போது சாங்கதேவன் சாங்கதேவனை கண்டான் என்று புரிந்து கொண்டால் உங்களுக்கு சரியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்ணாடி முன் இருக்கும் இரு கண்கள் போன்றவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க பேதம் இருக்கு, உருவம் வேறையா தான் தெரியுது. இங்க ஞானதேவரின் உருவம் வேற மாதிரி இருக்கு, சாங்கதேவரின் உருவம் வேற மாதிரி தான் இருக்கு. ஆனா 2 பேருக்குள்ள பேதமே இல்லாம போச்சு அப்படின்னா, ஏன்னா ஞானதேவர் சாங்கதேவர் வேஷத்தில் இருப்பதாக ஞானதேவன் பார்க்கின்றான். சாங்கதேவரோ தானே ஞானதேவன் வேஷத்தில் எனக்கு உபதேசம் செய்வதாக சாங்கதேவர் பார்க்கின்றார். இங்க என்னத்த பேதம் இருக்கு? அப்ப இருக்கு, எதுப்படி இருக்கு? சும்மா நாதுக்கு இருப்பா, மாயையில் இருக்குப்பா, தோற்ற மாத்திரமாக இருக்குப்பா. சோ இப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோ இவ்வாறாக ஞானதேவரும் நாமளும் கண்ணாடி முன் நிற்கும் இரு கண்கள் போன்றவர்களாக மாறினோம். ஒருவரை பார்த்ததில் ஞானதேவரும் நாமளும் சந்தித்துக் கொண்டதால் ஞானதேவருக்கும் நமக்குள் இருந்த பேதத்தை இன்று நாம் இழந்து விட்டோம்.
அப்படின்னா ஞானதேவரிடம் பூரண சரணாகதி ஆகிவிட்டோம்னு இன்டைரக்டா அர்த்தம். சோ இந்த ஓவியோட நான் 62ல பூரண சரணாகதி ஆயிட்டோம், ஞானி ஆயிட்டோம், அவராகவே மாறிட்டோம். ஸோ வில் கோ டு தி 63 ஸ்லோகா now. அண்ணா, ம் இப்போ ஒரு ரூம்ல வந்து 2 விளக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு விளக்குல இருக்கக்கூடிய ஒளியும் இன்னொரு விளக்குல இருக்கக்கூடிய ஒளியும் அந்த ரூம்ல நிறைஞ்சு அந்த ஒளி நிறைஞ்சு போச்சு அப்படின்னா ரெண்டுமே அந்த ஒளிங்கிறது ஒண்ணுதான், அப்படியே கலந்துருச்சு. கலந்ததுக்கு அப்புறமா இந்த விளக்குல இருந்து இந்த ஒளி வந்தது, இந்த விளக்குல இருந்து இந்த ஒளி வந்ததுன்னு எல்லாம் சொல்ல முடியாது. கலந்ததுக்கு அப்புறமா அது பேதம்னு பார்த்து இந்த விளக்குல இருந்து வந்ததுன்னு சொல்லவே முடியாது. ஒளி அவ்வளவுதான் நிறைஞ்சிருக்கு. ஸோ கலந்ததுக்கு அப்புறமா அந்த வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு எடுத்துக்கிறேன். இன்னொன்னு வந்து இப்போ இந்த 2 கண்ணாலதான் உலகத்தை பார்க்கிறோம். ஆனா அந்த பார்வை ஒண்ணுதானே, இப்படி எடுத்துக்கலாமா? 2 கண்ணால உலகத்தை பார்க்கும்போது, இல்லைன்னா கண்ணாடியில பார்த்துட்டு இருக்கேன், ஏன் ஒரு கண்ணை இன்னொரு கண்ணா ஒரு கண்ணை வச்சு இன்னொரு கண்ணை பார்க்கிறேன் அப்படின்னா பார்வை ஒண்ணுதான். அந்த இடத்துல அந்த ஒன்னாகும் போது கலந்துடுறோமே தவிர அங்க பேதம் இருக்க முடியாது. அது மாதிரிதான். சோ இங்க ஞானதேவரும் சாந்தேவரும் வந்து மீட் பண்றாங்க அப்படின்னா 2 பேரும் வேற கிடையாது, ஒண்ணுதான். ஓகே ஓகே. அதாவது என்ன சொல்ல வரேன், நான் நேற்று நம்ம முந்தனால பார்த்தோம்னு நினைக்கிறேன். நான் பார்க்க வேண்டும் என்று நினைப்பதால் தான் பார்வை எனக்கு வருகிறது. நாக்கு சுவைக்க வேண்டும் என்று நினைத்தால் தான் சுவை தெரியும். நாக்கு சுவைக்க கூடாது என்று முடிவெடுத்து விட்டால் என்னதான் நாக்குல சுவையை போட்டாலும் சுவை தெரியாது. இந்த விஷயங்களின் அடிப்படையில பார்க்கும்போது கண்ணாடி முன்னாடி நான் நின்னுட்டேன் அப்படிங்கிறதுனால மட்டும் நான் தெரிய போறதில்லை. அப்ப நான் நிக்கிறேன், நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், நான் பார்வையாகவும் மாறிட்டேன், இப்ப நானும் சப்ஜெக்டாகவும் மாறிட்டேன். நிக்கிற சப்ஜெக்டும் நானே, பார்வையும் நானே. அடுத்து நான் என்ன பார்க்க போறேங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். அங்க முன்னாடி என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, என்ன இருக்குங்கிறத நான் என்ன நினைச்சு பாக்குறேனோ அப்படித்தான் என் கண்ணுக்கு தெரியும். முன்னாடி கருப்பா இருந்தாலும் நீ வெள்ளை நினைச்சு பார்த்தேன்னா வெள்ளையா தான் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில இங்கே எல்லாமும் நானே தான் இருக்கின்றேன். இங்கே நான் கண்ணாடி முன் நின்று காப்பது போலதான் நீங்க இந்த உலகத்துல நீ யாரை பார்த்தாலும் கண்ணாடி முன் பார்த்தா உனக்கு எந்த டவுட்டே இல்லாம புரியுது அங்க இருக்கிறத நான் தான் அப்படின்னு. ஆனா நீ இந்த உலகத்துல யாரை பார்த்தாலும் எப்ப பார்த்தாலுமே நீ எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கண்ணாடி முன் நின்னாடி உன்னை பார்த்தா எப்படி நீ வந்து அது நான் புரிஞ்சுப்பியோ, ஸ்பஷ்டமா புரிஞ்சுக்குப்பியோ, தெளிவா புரிஞ்சுப்பியோ, அந்த அளவுக்கு தெளிவோடு இந்த உலகத்தை பார். நீ இங்கே பார்ப்பதெல்லாம் நீயே என்று பார். அது இப்போது உன் ஜீவ சிருஷ்டியில் உருவாக்கினாலும் சரி, அல்லது எப்போதோ நீ உருவாக்கி வைத்திருந்தாலும் சரி, ஆனால் உனது சிருஷ்டியை மட்டுமே நீ காண முடியும். நீயேதான் அந்த காணப்படும் பொருளாகவும் இருக்கின்றாய் என்று ஒரு கண்ணோட்டத்தில் பார். அதுதான் உண்மை அப்படிங்கிற அந்த விஷயத்த ஞானதேவன் சாங்கதேவன் அப்படிங்கிறத மீட் பண்றதுல ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறதா எடுத்துக்கலாம். அதே மாதிரி வேற என்ன சொல்லிட்டு இருந்தா, வேற விளக்கு எக்ஸாம்பிள் ஏதோ சொல்லிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா, 2 விளக்கு இருக்கு. 2 விளக்குலயும் ஒளி தனித்தனிலாம் சொல்ல முடியாது. அந்த ரூம்ல 2 விளக்கு வச்சாலுமே ஒளி வந்து ஒன்னாதான், அங்க ஒன்னா கலந்துரும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய விளக்கும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த விளக்கு ஒளியும் இந்த ரூமுக்கு வந்தாச்சுன்னா கலந்துடும். அப்போ அதுக்கப்புறம் நான் போய் இந்த விளக்குல இருந்து வந்ததா இந்த விளக்குல இருந்து வந்ததான்னு எப்படி சொல்ல முடியாதோ, அதே மாதிரி ஞானதேவரும் சாந்தேவரும் அந்த மீட் பண்ண விஷயமும் அப்படித்தான். கலந்ததுக்கு அப்புறமா அங்க பேதம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் நீங்க. சோ இருவரும் ஒருவரே அப்படிங்கிறதுனால இங்க யார் யார் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. ஒருவரே இருவராக இருப்பதால் இது வேற இது வேற என்று உங்களால் சொல்லிவிடவும் முடியாது என்பதற்காக அந்த உதாரணத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். Now we will go to the OV number 63. அண்ணா, இன்னொரு எக்ஸாம்பிள் ஞாபகத்துக்கு வருது. இப்போ கண்ணாடி வைக்கிறோம், பெரிய கண்ணாடி வைக்கிறோம், அதுக்கு முன்னாடி அதே மாதிரி இன்னொரு கண்ணாடி வைக்கிறோம் அப்படின்னா ஒண்ணுமே தெரியாது, அப்படியே பிளாங்கா தான் இருக்கும். இப்போ இருக்கிறது ஒண்ணு மட்டும்தான், கண்ணாடின்னு தான் சொல்ல முடியுமே தவிர அது இந்த கண்ணாடியில இருந்து 2, அதாவது நான் சொல்றது புரியுதா? அது 2 கண்ணாடியுமே எதிர்த்தாப்புல எதிர்த்தாப்புல வச்சுட்டா அங்க ஒண்ணுமே இல்ல. எனக்கு சொல்ல தெரியல. கண்ணாடி எக்ஸாம்பிள் ஞானதேவர் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி இன்னொரு கண்ணாடி வச்சாச்சு, சரியா? இப்ப இந்த கண்ணாடி அந்த கண்ணாடியை பாக்குறது.
இப்போ உண்மையில சொல்லுங்க, இந்த கண்ணாடி அந்த கண்ணாடியை பார்க்குதா, அல்லது இந்த கண்ணாடி இதையே அது பார்த்துக் கொள்கிறதா? இந்த கண்ணாடி எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள். ஏன் அப்படின்னா, நான் என்னையே கண்ணாடியில் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நானும் அந்த திரையில தெரிகிற அந்த பிம்பமும் 2 பேரும் ஒண்ணாயிட்டோம். ஆனா கண்ணாடி தனியா நிக்குது இல்ல. நல்லா கவனிங்க இந்த கண்ணாடி எக்ஸாம்பிள்ல. அதாவது நான் கண்ணாடி முன் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுவும் சொல்லியிருக்காரு ஞானதேவர் நிறைய இடத்துல. பட் அதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் அத்வைதத்தை ப்ரூவ் பண்றதுக்கு கண்ணாடி முன் கண்ணாடி இருப்பது போல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போதும் சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒண்ணுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒன்னா இருந்தா கூட அங்க இடையில ஒரு கண்ணாடி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஆனா கண்ணாடிக்கு முன்னாடி கண்ணாடியை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாரா. இப்போ இந்த கண்ணாடி அந்த கண்ணாடி பாக்குது அப்படின்னு சொன்னா, நான் என்னை கண்ணாடியில் பார்த்தேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நான் என்னையே கண்ணாடியில் பார்த்தேன், மூணாவது ஒருத்தன் வந்துட்டான். அப்ப நான் என்னையேன்னு சொல்லும் போது அங்க பிம்பத்தை பிரதிபிம்பமும் நானே அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன் இல்லை. இந்த 3 ரெண்டாயிடுச்சுன்னு வேணா சொல்லலாம். அதாவது நான் என்னையே கண்ணாடியில் பார்த்தேன். அப்போ நான் வேறு பார்த்தது வேறு, பார்க்க 3 இருக்கு இல்லையா, திரிபுடிகள்ல 2 ஆயிடுச்சு. ஆனா கண்ணாடி தொக்கிட்டு நிக்குது. ஆனா கண்ணாடி முன் கண்ணாடி வைக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த எக்ஸாம்பிள்ல ஆட்டோமேட்டிக்காவே அங்கே அங்க கண்ணாடியில் பார்த்தேன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அங்க கண்ணாடி இருக்குதான், ஆனா இதுதான் அங்க தெரியும். எது எதுல தெரியுது அப்படின்னா, நான் கண்ணாடியில் தெரிந்தேன்னு சொல்ல முடியாததுக்கு ரீசன் என்னன்னா, நான் வந்து தனியா நின்று கண்ணாடியில பார்க்கும்போது என் உருவம் தெரியும். அந்த உருவத்தை சுத்தி ஒரு அந்த மிரரும் சேர்ந்து தெரியும் எனக்கு. இந்த மிரர்ல நான் தெரிவேன் அப்படின்னு சொல்ல முடியும். இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நான் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது இப்ப நான் வந்து அந்த மிரர்ல தெரிவேன். அந்த மிரரை என்னுடைய உருவத்துக்கு சைட்ல ஒரு கண்ணாடி இருக்கிறது போன்ற ஒரு ஃபீல் எனக்கு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். 2 ஈக்குவல் சைஸ் கண்ணாடியை வந்து நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி கண்ணாடி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த அந்த இந்த உருவமே அங்க ஃபுல்லாவே தெரியும், அந்த உருவமே இங்க ஃபுல்லாவே தெரியும். அப்ப இதை தவிர அது இல்லை, அதை தவிர இது இல்லை, அப்ப கண்ணாடின்னு ஒண்ணு தனியாவே இல்லை என்ற ஒரு ஃபீலிங்க்கு உங்களால வர முடியும். ஸோ தேர்ஃபோர் தட் கண்ணாடி எக்ஸாம்பிள் இஸ் given like that. ஸோ பியூர் அத்வைதத்தை புரிய வைப்பதற்காக கொண்டு வருகின்ற ஒரு எக்ஸாம்பிளா அதை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ சச் இஸ் தி வே. நம்ம இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கும் போது ஞானதேவருக்கும் நாமக்கும், ஞானதேவர் என்னையும் ஞானதேவரையும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா 60% கூட டிஃபரன்ஸா பார்க்க இங்க முடியவே முடியாது. நான் தான் ஞானதேவன், ஞானதேவன் நான் தான். ஸோ அப்படி நீங்க இந்த மூவில புரிஞ்சுக்கோங்க. He who makes these verses his mirror will gain happiness as vast as the self itself. இப்போ ஏன்னா இது ஓவியின் முடிகின்ற கடைசி 3 ஓவிகள். எவர் ஒருவர் இந்த பாடல்களை தனது கண்ணாடியாக கொள்கிறாரோ அவர் ஆத்மாவை போன்ற அளவற்ற பேரின்பத்தை பெறுகிறார். ஐ திங்க் நேத்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஆக்சுவலா நீங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்க, நீங்க உங்கள் மனதிலே ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி அந்த ஸ்ரீ பேசுவதாக நீங்களே உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்லியிருந்தேனா இல்லையா? அதை நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கல்ல, அதனால ஞானதேவரே சொல்லிட்டார், இப்ப நம்புங்க. இங்க இந்த விஷயத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, எவர் ஒருவர் இந்த பாடல்களை தனது கண்ணாடியாகவே கொள்கிறாரோன்னு என்னங்க அர்த்தம்? இவ்வளவு நேரம் இந்த நிவர்த்தி நாதனோ அல்லது ஞான தேவரோ பாடல்கள் சொல்லவில்லையா? கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா நம்ம, எனது கண்ணாடிகளாகவே கொள்கிறாரோன்னு. இந்த சங்கதேவ பசாஸ்தி எனது கண்ணாடியாகவே நான் பார்க்கணும்னு என்ன அர்த்தம்? கண்ணாடியில என்ன தெரியும்? என்னதான் நான் தான் தெரியுவேன். அப்போ எனது கண்ணாடியாவே பாருங்க. சங்கதேவ பசாஸ்தி என்ற இந்த 65 ஸ்லோகங்கள் என்பது உண்மையில் நிவர்த்திநாதரோ ஞானதேவரோ எழுதியதாக பார்ப்பாதே, நீயே உனக்காக எழுதியதாக பார் அப்படின்னு அர்த்தம். பாடல்களை தனது கண்ணாடியாக கொள்கிறாரோ
அப்படிங்கிறதுக்கு மீனிங் ஒண்ணு. ரெண்டாவது மீனிங் சொல்லணும் அப்படின்னா, கண்ணாடியாக கொள்கிறாரோ அப்படின்னா, இந்த 65 தத்துவம் எதை காட்டியதுன்னா என்னைத்தானே காட்டியது. இந்த 65 ஓவிகளும் நான் யார் என்பதை எனக்கு காட்டியது. பொதுவா கண்ணாடி எதை காட்டும்? நான் யாருங்கிறத காட்டும் இல்லையா? கண்ணாடிக்கு முன்னாடி இருந்து நான் என்ன பாத்துக்கிறேன், நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கறத நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் யாரு, நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கறது காட்டுறதுக்கு பேர் என்ன? கண்ணாடி அப்படின்னு பேரு. அப்போ இந்த பாடல்கள் எல்லாம் உண்மையில் எனக்கு என்ன யாருன்னு காட்டிடுச்சுல்ல. சோ இந்த மாதிரி ரெண்டு மீனிங்கா எனக்கு புரியுது. உங்களுக்கு எந்த மீனிங் பெஸ்டோ எடுத்துக்கோங்க. எவர் ஒருவர் இந்த பாடல்களை தனது கண்ணாடியாக கொள்கிறாரோ, இங்க ஏன் தனது கண்ணாடி அப்படிங்கறதுனாலதான் நான் ஃபர்ஸ்ட் மீனிங்கை கொடுத்தேன். மொட்டையா கண்ணாடியாக கொள்கிறாரோ அப்படின்னு சொன்னா அது ஏதோ ஞானதேவர் எனக்கு காட்டி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சரியா? கண்ணாடி எனக்கு காட்டி கொடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். தனது கண்ணாடியாக கொள்கிறாரோ அப்படின்றது வந்ததுனால நான் அந்த மீனிங்கை நான் எடுத்துட்டு போயிட்டேன். நான் என்ன மீனிங் சொன்னேன் அப்படின்னா, இந்த ஓவிகளே நீயே உனக்கு சொன்னது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு மீனிங்கை கொடுத்தேன். சரியா? அப்ப தனது கண்ணாடியாக கொள்கிறாரோன்னா என்ன அர்த்தம்? இந்த ஓவிகள் அனைத்தையும் நீ வடித்த கண்ணாடி, உன் கண்ணாடி. அப்போ இந்த ஓவிகள் உன்னை காட்டியது. அந்த ஓவிகள் யாரோடையது? யாரோடையது அல்ல, உனது ஓவிகளே கண்ணாடியாக உன்னையே காட்டியது அப்படின்னு எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா, உன்னை நீ பார்த்துட்ட அப்படின்னு சொன்னா, நீ கண்டிப்பா ஆத்மாவை போன்ற அளவற்ற பேரின்பத்தை பெறுவார் அப்படிங்கிறதுல நீ ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ, நீ ஆத்மாவா ஆயிட்டேன்னு எடுத்துக்கோ என்று சொல்வதாக எனக்கு புரிகிறது. வேற ஏதாவது மாறி உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்க. வேற ஏதாவது டிஃபரெண்டா புரியுதா உங்களுக்கு? அண்ணா எனக்கு இங்க புரியவே இல்லைண்ணா. புரியவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்ன தப்பா புரியுதுன்னு நான் சொன்ன தப்ப கண்டுபிடிச்சு சொல்லணும். இன்னொருக்க சொல்றீங்களா? புரியவே இல்லை. அப்ப தூங்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். கேட்டுட்டு இருக்கவங்க யாராவது ஒருத்தங்க நான் என்ன சொன்னேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் ட்ரை பண்ணட்டேன்னா எங்க என்ன சொல்லிட்டாருன்னா, எவரவர் இந்த பாடல்களை தனது கண்ணாடியாக கொள்கிறாரோ அவர் ஆத்மாவை போன்ற அளவற்ற பேரின்பத்தை பெறுவார். அதுக்கு என்ன சொன்னீங்கன்னா, கண்ணாடி தனியா ஒண்ணு இருக்கு, அதுல போய் நீ பாரு அப்படின்னு சொன்னா, ஞானதேவர் ஒரு கண்ணாடியை கொடுத்து பார்க்க சொன்னார் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். உங்களோட கண்ணாடியா பார்க்க சொல்லிட்டாரு. அப்போனா என்னுடைய கண்ணாடினா என்னத்தை காட்டும்? என்னைய மட்டும்தான் காட்டும். நான் யாரு, நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத காட்டிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த இந்த பாடல்கள் எல்லாமே நீ யாரு அப்படிங்கிறத நல்லா தெளிவா காட்டிருச்சு. அதனால எப்பவும் இந்த கண்ணாடியை உன்னை வச்சுக்கிட்டு நீ யாருங்கிறத தெளிஞ்சுக்கிட்டு பேரின்பத்தை ஆத்மாவை மாதிரி பேரின்பத்துல இரு அப்படின்னு சொல்றாரு. முக்கியமான பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டு சொல்றதுல கோட்டை விட்டீங்களா இல்ல புரியவே இல்லை? மற்ற ரெண்டு பாயிண்ட் நான் என்ன சொன்னேன்னா, ஓவிகள் ஞானதேவன் வடித்ததல்ல. அதான் நீயே வடிச்சதுன்னு சொன்னீங்க. ஆமா, கரெக்ட். நீயவே உனக்கு நீயே யாருன்னு நீயே சொன்னது. அது மெயின் பாயிண்ட். நான் ஒரு விஷயத்த வச்சேன். இன்னொரு விஷயம், கண்ணாடிக்கு இன்னொரு டெபினிஷன் என்னன்னா, உன்னை நீயே காட்டிக் கொள்கிறாய். சரியா? இப்போ ஓவிகள் என்னுடையது, இப்ப கண்ணாடி யாருது? என்னுடையது. அந்த கண்ணாடியில யார் தெரியுறா? நான் தெரியுறேன். இந்த கண்ணாடி ஞானதேவர் எனக்கு காட்டல, உன்னையே காட்டிக் கொள்கிறேன். அதுதான் அப்படின்னு சொல்ல வரதா எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு. இப்பவும் புரியுதுயா மீனா? புரியுதுண்ணா இப்போ. இந்த புக்ல இன்னைக்குதான் நான் பார்த்து இதெல்லாம் இருக்குல்லண்ணா, ஒரு புக் யாரோ அச்சடிச்சு குடிச்சாங்கல்ல. ஓகே ஓகே. இன்னைக்குதான் அந்த பிரசஸ்தி பார்த்தோம். அதனாலதான் முடியறப்பவா அது கேட்போம். இத்தனை நாள் சரியா வர முடியல. சரி, பரவாயில்ல. லாஸ்ட் முடிகிறது என்ன போட்டிருக்கு வாசி கேட்டேன்னா, சங்கதேவரே உங்களை காரணமாக்கி மௌலி நிவர்த்திராஜன் இந்த ஸ்வ அனுபவ விருந்தை தங்களுக்கு பரிமாற செய்துள்ளான். ஞானதேவன் சுவாசித்த சுவாசமாம் வார்த்தை மலர்களால் ஆன இந்த மாலை நிறைவு பெற்றது. ஞானதேவன் சுவாசித்த சுவாசமாம் வார்த்தையே மலர்களால் ஆன இந்த மாலை நிறைவு பெற்றது. 63 தான் 62.
62 வாசிச்சியா அப்போ? அதோட முடிஞ்சிருச்சு. நான் இதுல 62 தான் இங்க கொடுத்துருக்கு இந்த புக்ல. ஓ அப்படியா? மொத்தம் 65. பசாஸ்தி அப்படின்னா மராட்டியில வந்து 65ன்னு அர்த்தம். அப்படியா? ஆமா. இங்க 62க்கு தான் விளக்கம் கொடுத்துருக்கேன். இந்த புக்கு போனாம வச்சிருக்காங்கல்ல. இருக்கு, என்கிட்ட கூட இருக்கு. இது அதான். வந்து டிரான்ஸ்லேஷன் ரொம்ப சூப்பரா இருக்குமா? அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கு ஜெமினி டிரான்ஸ்லேஷன். என்னன்னா நீங்க சரி, வாசிக்கிறது தான் நல்லா இருக்குன்னு. என்னப்பா? இப்ப நீங்க இங்கிலீஷும் இது வாசிக்கிறது வந்து கூகுள்ல இருந்து எடுத்திருக்கீங்களாண்ணா? ஆமா ஆமா, ஜெமினி டிரான்ஸ்லேஷன் சாட் ஜிபிடில ட்ரை பண்ணேன். அதை விட எனக்கு ஜெமினி சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. அதனால ஜெமினில தான் நான் இப்போ வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே ஓகே. ஏஐல ஆக்சுவலா வந்து மராட்டியினுடைய ஒரிஜினல் கிரந்தத்தை நான் இது கையில கொடுத்துட்டு இதை எனக்கு இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் வந்து எனக்கு சைட் பை சைடா கொடு அப்படின்னு கேட்டதுனால அது எனக்கு பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேண்ணா. சரி, ஓகே. இப்போ இந்த 63 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பசாஸ்தி, சங்தேவ் பசாஸ்தி என்ற பாடல்களை நமக்காக நம்மை நாம் தெரிந்து கொள்வதற்காக எந்த பாடல்கள் அனைத்தும் நமக்கு ஒரு கண்ணாடியாக அமைந்து என்னை எனக்கே காட்டுகிறது என்று எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன் ஆத்மாவை உணர்ந்து விட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஓவி அமைந்திருக்கிறதாக நீங்கள் காணுங்கள். நெக்ஸ்ட் 64 போவோம். What is not known, what appears is also not truly known. Being what is without the need to know is the ultimate state. இது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஓவி. முடிக்கும் போது வேற லெவல்ல முடிச்சிருக்காரு. இதுவும் சரி, 65ம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் 64 பார்க்கலாம். இல்லாதது அறியப்படுவதில்லை, தோன்றுவதும் உண்மையாக அறியப்படுவதில்லை, அறிய வேண்டும் என்ற தேவையும் இல்லாமல் இருப்பதாகவே இருப்பதே உன்னத நிலை. வேற லெவல் பிரம்ம அனுபவம், அதாவது பிரம்ம பாவம்னு வச்சுக்கோங்க. மிக அற்புதமான ஒரு விளக்கம். யாராவது ட்ரை பண்றீங்களா? ஐ கிவ் a சான்ஸ் ஃபார் யூ. ஓகேவா? இல்லாதது அறியப்படுவதில்லை, தோன்றுவது உண்மையாக அறியப்படுவதில்லை, அறிய வேண்டும் என்ற தேவையும் இல்லாமல் இருப்பதாகவே இருப்பதே உன்னத நிலை. இல்லாதது அறியப்படுவதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இருப்பது பிரம்ம உணர்வு மட்டுமே. அறிய வேண்டும், அறியப்பட வேண்டும் என்றால் அது பிரம்ம உணர்வை மட்டுமே நம்மளால் அறிய முடியும். அதை தவிர்த்து வேறு எதுவுமே அறிய முடியாது. இங்க வந்து நான் நிறைய நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டேன், அதை தெரிஞ்சுக்கிட்டேன், இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு எத்தனையோ விஷயங்களை நான் அறிகிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா அந்த அறிவு எல்லாமே எதனுடைய அறிவு அப்படின்னா பிரம்மத்தோட அறிவு. ஏன்னா பிரம்மம் இல்லாம எந்த ஒரு அறிவையும் அறியவே முடியாது. ஒரு விஷயம் அறிகிறோம் அப்படின்னாலே அது பிரம்மத்தின் அறிவாக மட்டுமே இருக்க முடியுமே தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது. அடுத்து என்ன? தோன்றுவதும் உண்மையாக அறியப்படுவதில்லை. ஆமா, இப்ப தோன்றுவது அப்படிங்கிறது என்னன்னா உண்மை இல்லாததுதான் தோற்றம் அப்படிங்கிறது. தோற்றத்தை வந்து இங்க அறியப்பட முடியவே முடியாது. இப்ப நாக்கு ஒரு சுவை மட்டும் இருக்குது அப்படின்னா அது உண்மை இல்லவே இல்லை. இப்ப பாவக்காய் கசப்பு, லட்டு இனிப்பு அப்படின்னா அது உண்மை கிடையவே கிடையாது. அது எல்லாமே தோற்றம். இங்க அறிபவனா இருக்கக்கூடிய அந்த நாக்கு, அறிவா இருக்கக்கூடிய அந்த நாக்கு இல்லை அப்படின்னா அந்த சுவைகள் எதையுமே அறியவே முடியாது. சோ அப்படி பார்க்கும்போது இங்க மாயையில பல சுவைகள், பல விதமா பல உணர்ச்சிகள் தோன்றுதுன்னா அது எல்லாமே வெறும் தோற்றம் தானே. தோற்றம் அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னா கிடையவே கிடையாது. உண்மையில்லாத இந்த தோற்றத்தை அறிய வேண்டும் என்று ஒருவன் புறப்பட்டால் அவனால் கண்டிப்பா அதை அறிய முடியாது. அவன் அறிகிறான் என்றாலே அது ஆத்ம உணர்வை மட்டும்தான் அவன் அறிகிறான் அப்படின்னு எடுத்துக்கலாம்னா.
அறிய வேண்டும் என்ற தேவை இல்லாமல் இருப்பதாகவே இருப்பது. அதாவது இருப்பது ஒரே ஒரு உணர்வு அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு அறியணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு தேவை ஏற்படுதா அப்படின்னா சத்தியமா இல்லை. இப்ப நம்ம 15 வருஷமா நாங்க ஞானம் படிக்கிறோம், நாங்க அறிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம். அது எல்லாமே பொய் தான். இருக்கிறது ஒண்ணுதான். அந்த ஒண்ணு அறியணும் அப்படிங்கிற அவசியம் ஏற்படவே இல்லை. அது அறிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்ப நீங்க சொல்வீங்க இல்லையா, நான் ஸ்ரீ அப்படின்னு எப்பவாவது நான் அறியணும்னு நினைக்கிறேனா? நான் தீப்தி, நான் இந்த ஊர். இன்னைக்கு காலையில கூட ஏதோ ஒரு வீடியோ கேட்டேன், நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ கேட்டேன். சோ அதுல நீங்க சொல்றீங்க, யாராவது நீ ஸ்ரீ கிடையாது, நீ வேற யாரோ, நீ ராஜபாளையத்துல பிறக்கல, இத்தனை நாள் ராஜபாளையத்துல இல்ல, நீ வேற எங்கேயோ இருந்த அப்படின்னு சொன்னா அதை எப்பவாவது நான் நம்புவேனா? இப்போ தலைகீழா நின்னாலும் அவங்க எவ்வளோ ப்ரூஃப் பண்ணாலும் நம்ம நம்பவே மாட்டோம். ஏன் அப்படின்னா அது உணர்வோடு உணர்வாக கலந்து அதுவாகவே நான் இருக்கிறேன். அதே மாதிரி இங்க அறிவாக இருக்கின்ற அந்த வஸ்துக்கு அறிய வேண்டும் அப்படிங்கிற தேவையே இங்க கிடையவே கிடையாது. அப்புறம் ஏன் இங்க நம்ம அறிஞ்சுக்கிறோம், மாயை பொய், பிரம்மம் தான் மெய், பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் பேசிட்டே இருக்கோம் அப்படின்னா, அதெல்லாம் சும்மா நாச்சுக்கு. எல்லாமே பிரம்மம் அறிஞ்சுதான் தெரிஞ்சுதான் வேஷம் போட்டுட்டு இருக்கு. அந்த வேஷம் அப்படிங்கிறது வேஷம் தானே தவிர அந்த பிரம்மம் அறியணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஆனாலும் அது கேம் விளையாண்டுட்டு இருக்கு. இருப்பதாகவே இருப்பதே உன்னத நிலை. சோ இருப்பதாதான் அது இருக்கு. புதுசா என்ன தெரியாம இருந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு புதுசா அறிவு வந்துருச்சு அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகே, குட் ட்ரை தான். ஓகே, நான் சொல்லவா? எக்ஸாம்பிள் அனைவரும் ஞானிகளே அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய டாபிக் நம்ம இதுல பேசியிருக்கோம்னா, சோ பிறந்த குழந்தை கூட அறிவு இல்லாம இல்லை, அறிவோட தான் இருக்கு. இப்போ அதே மாதிரி பைத்தியக்காரர்களும் கூட அறிவு இல்லாம கிடையாது, அறிவோட தான், முழு உணர்வோட தான், பிரம்ம உணர்வே தான் பைத்தியமா இருக்கணும் அப்படின்னு வேஷம் போட்டுட்டு இருக்கு. பிரம்ம உணர்வே தான் குழந்தையா இருக்கும் போது இப்படி இருக்கணும் அப்படிங்கிற வேஷம் போட்டுட்டு இருக்கு. அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். குழந்தைக்கு தீ சுடும் அப்படின்னு தெரியாது இல்ல அப்படின்னு. தீ சுடும்னு தெரியாது இல்ல, நல்ல சிகப்பா ஒண்ணு தெரியுதே, அதுல கை வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவுல இருந்தது. கை வச்சதுக்கு அப்புறமா சுட்டது, வைக்க கூடாது அப்படிங்கிற அறிவுக்கு வந்தது. சோ அதோட அறிதல்ல ஒரு மாற்றம் இருந்ததே தவிர, அது பொய்யா சேஞ்ச் இருந்ததே தவிர, அந்த உணர்வுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அந்த உணர்வே இந்த அறிவோடவும் அந்த உணர்வே வேறொரு அறிவோடவும் இருக்கு. அப்படிங்கும் போது இங்க ஆசிட்டிஸ் எல்லாமே அறிவு நிறைந்ததாகவும் உணர்வு நிறைந்ததாகவும் அப்படியே தான் இருக்கு அப்படிங்கறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகேப்பா. ஓகே, சரி, இட்ஸ் வெரி சிம்பிள்ங்க. ஆக்சுவலி யூ மஸ்ட் ட்ரை டு. என்னடா நான் ட்ரை பண்ணவா? பண்ணு. இப்போ இல்லாதது அறியப்படுவதில்லை அப்படின்னா, அடிக்கடி நம்ம கயிறு பாம்பு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இருட்டுல கயிறை பார்த்தா பாம்பு மாதிரி தெரியும். ஆனா அங்க பாம்பு அப்படிங்கிறது இல்லை. நான் கரெக்டா? உண்மையிலே பாம்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இப்போ தோன்றுவதும் உண்மையாக அறியப்படுவதில்லை. அதானா கரெக்டா? சின்னதா சூப்பர் தான், கரெக்ட் தான், நல்ல எக்ஸாம்பிள். அப்போ இப்போ கனவு எடுத்துக்கலாம், கற்பனை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு உலகம் நான் தான் உருவாக்கி இருக்கேன். அந்த கனவுல சரி, அந்த உலகமா இருக்கிறது நான் தான். அது மாறிட்டே தான் இருக்கு. அது உண்மை கிடையாது. அது உண்மையே இல்லை அப்படின்னு போது அதை நான் எதுக்கு அறியணும்? அத நானே தான் எல்லாமா இருக்கேன், அது பொய் தோற்றமா இருக்கேன், அந்த உலகமே பொய் தோற்றமா இருக்கு அப்படிங்கும்போது
நான் அதை அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லாமே மாறதான் போகுது, அழியதான் போகுது. இதே மாதிரிதான் நிஜ உலகத்திலயுமே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஒருத்தரை வேற வேறையா பாக்குறேன் அப்படின்னா என்னுடைய கற்பனை மூலமா தான் வேற வேறையா பாக்குறேன். ஆனா சித்தாபாஸ்ல ஒட்டிக்கிட்டேன் அப்படின்னா உண்மைங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஆனா அது உண்மையே கிடையாது. அதனால இருக்கிறது ஒண்ணுதான், என்கிட்ட இருந்துதான் இது எல்லாமே பிரதிபலிக்குது. அப்படிங்கும்போது இது எதுவுமே புதுசா நான் அஜ்ஞானத்துல இருந்துட்டு நான் இதை கொண்டு போய் அறியணும் அப்படின்லாம் கிடையாது. நான் தான் அந்த வேஷத்துலயும் இருக்கேன், எல்லாமா இருக்கேன், இருக்கிறது நான் மட்டும்தான். அப்படிங்கும்போது எதையுமே புதுசா அது உண்மைன்னு நம்பி போயிட்டு திரும்ப நான் என்னையவே நான் அறியணும்னு இல்ல. கரெக்டாண்ணா? ஓகே தாமா, குட் ட்ரை தான். நீ சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் பெட்டராவே நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, கவனமா கேளுங்க. சச்சித்தானந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை. அதுல சத் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சச்சித் ஆனந்தத்தை எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ், பிளிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுல இந்த சத்தை மட்டும் நம்ம இறுக்கி பிடிச்சுப்போம். சத்துனா என்னது? எக்ஸிஸ்டன்ஸ். கரெக்டா எக்ஸிஸ்டன்ஸுக்கு இன்னொரு தமிழ் வேர்டு கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லலாம்? இருப்பு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸிஸ்டன்ஸுக்கு இன்னொரு தமிழ் வேர்டு சொல்லணும்னா இருப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த இருப்பு அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு தமிழ் வேர்டு தான் சத்து அப்படின்னு அர்த்தம். சரியா? சத்துனா என்ன? பெர்மனண்டா ஏதோ ஒண்ணு இருக்கோ அதுக்கு சத்து அப்படின்னு பேரு. இதே ஒரு நேரம் இருக்கும் ஒரு நேரம் இருக்காது அப்படின்னு சொன்னா அதை சத்தியம்னு சொல்ல மாட்டோம். எனிதிங் விச் இஸ் பெர்மனன்ட்லி இருப்பாக இருந்தால் அதற்கு சத்து அப்படின்னு பேரு. சரியா? சோ இந்த ஓவியின் ஃபைனல் அடிகள்ல என்ன இருக்குன்னா, இருப்பதாகவே இருப்பதே உன்னத நிலை அப்படின்னு இருக்கு. இந்த சத்து அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த சத்தாக இருப்பதுவே சரியான நிலை அப்படிங்கிறது அங்கே வந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து போலாம். இல்லாதது அறியப்படுவதில்லை, தோன்றுவதும் உண்மையாக அறியப்படுவதில்லை, அறிய வேண்டும் என்ற தேவையும் இல்லாமல் இருப்பாகவே இருப்பதுதான் உன்னத நிலை அப்படின்னு வந்திருக்கு. மீனா சொன்ன எக்ஸாம்பிள் இருந்தே நான் போயிடுறேன். இப்போ இந்த உலகம் அப்படிங்கிறது இல்லாததா இருப்பதா? நம்ம வேதரிக் மெத்தட், அனமிக் மெத்தட் ரெண்டா பிரிச்சு நம்ம பேசியிருக்கோம். அதுல இல்லவே இல்லைன்னு நிரூபிச்சிருக்கோமா இல்லையா? கைத்து பாம்பே வந்துருங்க, கயிறுல பாம்பு தெரிஞ்சது. சரியா? அப்போ இந்த பாம்பு இருக்காடா இல்லையாடா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அது தெரியுது இல்லைங்க. தெரியுதுங்கிறது நெக்ஸ்ட் லைன்ல வருது. சரியா? முதல்ல சொல்லுவோம், பாம்புங்கிறது இருக்கா இல்லையா, தெரியுது. தெரியுதா இல்லையான்னு கேட்கல, தயவு செய்து கேள்விக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லு. பாம்பு அங்க இருக்கா இல்லையா? பாம்பு இல்ல, இருக்கிற மாதிரி தெரியுது. தெரியுதுங்கிற வார்த்தை நான் கேட்கலடா, தெரியுதான்னு நான் நெக்ஸ்ட் கேட்பேன். அப்ப தெரியுதா இல்லையான்னு சொல்லு. நான் கேட்கறது அங்கே இருந்தது, அங்க பாம்பு இருக்கா? இல்லைங்க, கயிறு தாங்க இருக்கு. அங்க கயிறு தான் இருக்கு, பாம்பு இல்லவே இல்லை. ஆர் யூ ஷுவர்? பாம்பு இல்லவே இல்லைன்றது தெளிவா இருக்கியா? ஆமாங்க, பாம்பு இல்லவே இல்லைங்க. பாம்பு இல்லவே இல்லைன்னா அதை அறிய வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது? அறியப்படுவதில்லை. சோ சம்திங் விச் இஸ் நாட் தேர், அதை அறிய வேண்டிய அவசியமே இல்லை, அறியப்படுவதில்லைன்னு சொல்லலாம். அல்லது அதை அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தை அர்த்தமற்ற வார்த்தையா இருக்கிறது. ஏன்னா இல்லாத ஒரு வஸ்துவை நீ அறிஞ்சுக்கிறது அப்படின்றது சொல்லும் போதே அது வேர்டா இருக்குல்ல, அது ஒரு கொச்சையா இருக்குல்ல. ஏன்னா இல்லாததை எப்படி அறிய முடியும்? இருக்கிறது தானே அறிய முடியும். உங்க பாம்பு இருக்கா? பாம்பு இல்ல. பாம்பே இல்லைன்னா அதை அறியவே முடியாதுல்ல. ஆமா ஆமா என்று ஒரு வார்த்தை அதோட நிப்பாடுங்க. சோ இல்லாதது அறியப்படுவதில்லை. when it is not there you can't know it இல்லையா? இல்லாதது எப்படி நீ புரிஞ்சுக்க முடியும்? இல்லாதது எப்படி அறிய முடியும்? அதனால இல்லாதது அறியப்பட முடியாததுன்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு. ஆனா நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுமா? அவன் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கான்ல, சும்மா நிறுத்து, நான் தோன்றதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், தெரியுது பாம்பு தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, அதுக்கு விளக்கம் கொடு. இரு நான் முதல்ல கேள்விக்கு பதில் சொல்லிட்டேல, இப்ப நான் அந்த கேள்வியை தெளிவா கேட்கிறேன். அங்கே பாம்பு தெரிகிறதா? தெரியுது. அது புரியுது, தெரியுது. சரி, அது உண்மையா? தெரியுதுங்கிறதுக்காக அங்க பாம்பு இருக்கா? பாம்பு இல்ல. பாம்பு இல்லைன்னா அப்ப பொய் தானே? பொய் தான். தெரியுது ஆனா பொய், அது ஒண்ணும் சந்தேகம் இல்லைல்ல. அப்ப தோன்றுவதும் உண்மை அல்ல ஒத்துக்கிறியா? தெரியுது ஆனா உண்மையெல்லாம் இல்ல. பாம்பே இல்லைன்னு தான் நான் ஒத்துக்கிட்டேன் முதலியே. ஆனா தெரியுதுன்னு தானே சொல்றேன். தெரியுதுடா ஆனா பாம்பு இல்ல அப்படின்னா என்னடா அர்த்தம்? பொய்யா தெரியுதுன்னு ஒத்துக்கிறியா? ஆமா, பொய்யா தான் தெரியுது.
புரிஞ்சுக்கோ, தோன்றுவது உண்மையல்ல என்று புரிந்து கொள். அப்ப தோன்றுவது உண்மை என்று அறியப்படுவதில்லை. சரியா? இங்கே தோன்றுவதும் உண்மையாக அறியப்படுவதில்லைன்னா உண்மை என்று அறியப்படுவதில்லைன்னு எடுத்துக்கோங்க, ஈஸியா புரியும். சரியா? இல்லாதது அறியப்படுவதே இல்லை. இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட், தோன்றினாலும் கூட அது உண்மை என்று அறியப்படுவதில்லையே. அப்போ நீ பாம்புன்னு தெரிஞ்சா கூட அதை உண்மையாக நீ பார்க்க போறதில்ல என்ற அந்த விஷயத்தோடு நீங்க நிறுத்துங்க. நெக்ஸ்ட் வாங்க. அறிய வேண்டும் என்ற தேவை இல்லாமல் இருப்பதாகவே இருப்பதே உன்னத நிலை. சரியா? இப்போ அங்க இருக்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் இந்த பாம்புங்கிறது இந்த உலகத்தை தான் சொல்றாரு. நான் கடைசியில வந்து நான் ஈக்குவேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிடலாம். அறிய வேண்டும் என்ற தேவை இல்லாமல், அதுக்கு அந்த பாம்பு எக்ஸாம்பிள்ல போயிடலாம். அங்கே என்ன இருந்தது? உண்மையில என்ன இருந்தது? உண்மையில கயிறு தான் இருந்தது. கயிற்றுக்கு தான் இருக்கின்றேன் என்று கயிறு அறிய வேண்டுமோ? கயிறு கயிறாக இருக்கிறது என்று கயிற்றுக்கு தெரியும். கயிறே பாம்பாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கும் போதும் கூட கயிறே இங்கே பாம்பாக நானே இங்கே பாம்பாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் கயிறே என்பதை நான் அறிந்து கொண்டேதான் இருக்கின்றேன். அறிவாய் இருக்கின்ற நானே நான் வேறொரு தோற்றமாய் இருப்பதாக நானே தோற்றுவித்துக் கொண்டிருந்தாலும் நான் இருக்கின்றேன் என்ற அறிவு எனக்குள் இருக்கின்றது. அறிவாகவே இருக்கின்ற நான் புதிதாக ஏதாவது அறிய வேண்டுமா? கயிறு வேற ஏதாவது இன்னொன்னு போய் அறிய போகுதா? பாம்பா இருக்கிறதே கயிறுன்றதும் கயிறுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கயிறு இனி புதுசா என்னத்தையாவது தெரிஞ்சுக்க முடியுமா? அறிய வேண்டும் என்ற தேவை கயிற்றிற்கு இருக்கின்றதா? ஏனென்றால் அது இருப்பதாகவே இருக்கின்றது, கயிறாகவே இருக்கின்றது என்பது புரிகிறதா? சோ இது வந்து நான் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அந்த கயிறு பாம்பு எக்ஸாம்பிளே ரொம்ப டீட்டெயிலா ஈஸியா புரியுது. முதல்ல எடுத்த உடனே கயிற்றுல பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். நான் கேக்குறேன், பாம்பு இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லு. இருக்கா இல்லையான்னு மட்டும் கேட்டீங்கன்னா அங்க பாம்பு இல்லதாங்க. இல்லாததை அறிய வேண்டுமா? இல்லாததை அறிய முடியுமா? இல்லாததை அறிய முடியாதுல்ல. இல்லாததை எப்படி அறிய முடியும்? புரிஞ்சிருச்சுங்க. சரி விடு. சரி பாம்பு தெரியுதா? அது தெரியுது, நல்லா தெரியுது. பாம்பு தெரியுது, ஆனா பாம்பு இருக்கா? பாம்பு இல்ல, ஆனா தெரியுது. அப்போ பாம்பு பொய்யா தான் இருக்கு. இப்ப பாம்பு இல்ல, இப்ப பாம்பு தோற்றம் பொய் என்று உணர்கிறாயா? உணர்ந்துட்டேன். பாம்பு தோற்றம் பொய் தான். அப்போ பாம்பு தோற்றமும் கூட உண்மை என்று நீ அறிய முடியாது. சரி, ஆமா. அப்ப இங்க என்ன இருக்கு? கயிறு தான் இருக்கு. கயிறை தவிர வேற ஏதாவது இருக்கா? இல்ல. அந்த கயிறு தன்னை கயிறு என்று அறிந்து கொண்டே இருக்க அறிய வேணும்னு அவசியம் இருக்கா? கயிறு தான் கயிறுன்னு எதுக்கு அறியணும்? கயிறு கயிறா தான் இருக்குல்ல, அது எதுக்கு தான் கயிறுன்னு? ஏதாவது இன்னொன்னு இருந்தாதானே நான் இன்னொன்றை அறிய முடியுங்க. நான் என்னையே அறியணும்னு ஏதாவது அவசியம் இருக்காங்க? அப்ப கயிறு இருக்குன்னா அறிய வேண்டும் என்ற தேவை இல்லை அதுக்கு. நான் கயிறாக இருக்கின்றேன் என்று கயிறாகவே இருக்கின்ற அந்த கயிறு நான் கயிறுன்னு சொன்னாதான் கயிறா? இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, நான் ஸ்ரீன்னு நான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாதான் நான் ஸ்ரீயா என்ன? அதான் அழகா சொன்ன அந்த வீடியோல அந்த மாதிரி பேசியிருப்பேன். ஊரே திரண்டு வந்து நீ ஸ்ரீகாந்த் இல்ல, நீ ராஜபாளையத்துல வாழல, நீ வந்து சென்னையிலயும் வாழல அப்படின்னு 100 பேர் வந்து சொல்லட்டும். டு ஐ கோயிங் டு பிலீவ் இட்? ஆர் எனக்கு கன்ஃபியூஷன் வரப்போகுதா? எனக்கு சந்தேகம் வரப்போகுதா? ஏனென்றால் அறிவாகவே இருக்கின்ற எனக்கு அறிய வேண்டிய அவசியம் இல்லை. கன்ஃபியூஸ் பண்ணா கூட எனக்கு கன்ஃபியூஷன் வரப்போறது இல்லை. அந்த கயிறுக்கு கயிறுங்கிறது கயிறுன்னு தெரியல, இனி வேற ஏதாவது அறிஞ்சுக்கிட்டு தான் அந்த கயிறுன்னு புரிஞ்சுக்கணுமாக்கும் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அறிய வேண்டும் என்ற தேவை யாருக்கு இல்லை? கயிறுக்கு இல்லை. இருக்கின்ற சத்திய வஸ்துவுக்கு அறிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இருக்கின்ற பொய் வஸ்துவை அறிய வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் அது பொய். சத்திய வஸ்து அறிவாகவே இருக்கின்றது, அதனால் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. கேவல இருப்பாக இருக்கின்ற அந்த உன்னத நிலைதான் பிரம்மஸ்வரூபம். சரி, இது வரைக்கும் நான் எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். இதுவே உன்னத நிலை அப்படின்னு, கயிறாக இருப்பதுவே உன்னத நிலை அப்படின்னு இந்த ஓவியில எக்ஸாம்பிளா நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்ப அதை அப்படியே நான் வந்து சித்தாந்தமா நம்ம சொல்ல ட்ரை பண்ணுவோம். இல்லாதது அறியப்படுவதில்லை. நீங்க இந்த இல்லாதது அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்த உலகம், நீங்கள் காண்கின்ற இந்த உலகம்.
நான் பார்த்துட்டு இருக்கிறது, பேசிட்டு இருக்கிறது, உங்கள் கண் முன்னாடி இருக்கிறது, இது எல்லாமே இல்லாதது. இந்த உலகம்ங்கிறது உண்மையில இல்லவே இல்லை. அதனால நீங்க உலகத்துல எதையுமே அறிய முடியாதுன்னு அர்த்தம். நான் பெரிய இவனாக்கும், நான் அவனாக்கும், நான் டாக்டர் ஆக்கும், நான் இன்ஜினியர் ஆக்கும், எனக்கு அது தெரியுமாக்கும், இது தெரியுமாக்கும், எது உலகமே இல்லடா, இந்த தோற்றமே இல்லடா. இல்லாதது என்னடா அறிய போற நீ? சோ இல்லாதது அறியப்படுவதில்லை. இந்த உலக அறிவு என்பது உண்மையில் இல்லாதது. உண்மையில் இல்லாததை நீ எப்படி அறிஞ்சிக்க முடியும் என்று சொல்லும் போது தெரியுதில்ல என்று வருகிறது. சரி, தெரியட்டும், டாக்டர் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு எல்லா ஃபீல்டும் எல்லாமே இருக்கிற மாதிரி தெரியட்டும். இந்த அறிவு, இந்த தோன்றுவதும் உண்மையாக அறியப்படுவதில்லை அப்படின்னா இதுவும் வெறும் மாய விளையாட்டிற்காக தோற்றுவிக்கப்பட்டது, அது உண்மையல்ல என்று, அதாவது அது பொய்யாக நீ அறிந்து கொள்ளலாம். அப்ப நீ டாக்டர் தொழில் தெரிஞ்சுக்கலாம், நீ இன்ஜினியரிங் தெரிஞ்சுக்கலாம், அது எதுன்னு என்ன வேணா அறிஞ்சுக்கலாம். அது எல்லாமே உண்மை அல்ல, பொய் தோற்றமே என்ற உணர்வோடு நீ வேணா புரிஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், சரியா? ஆனா அது உண்மை அல்ல அப்படிங்கிற இந்த சேர்ந்த விஷயமும் தெரிஞ்சுக்கோ. தோன்றுவதும் உண்மையாக அறியப்படுவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மை என்று அறியப்படுவதில்லை. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் கூட தெரியுது அப்படிங்கிறதுக்காக அது உண்மை அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. ஏங்க சொல்ல முடியாது? எது நிலைச்சிருந்தது? செகண்டுக்கு எல்லாமே மாறிட்டு இருக்குல்ல. இந்த உடம்பு மாறிட்டு இருக்கு, மனசு மாறிட்டு இருக்கு, புத்தி மாறிட்டு இருக்கு, நீ பாக்குற எல்லாமே மாறிட்டு இருக்கு. அப்போ இந்த உலகம் தெரியுதுன்னு சொன்னா கூட, உலகம் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டா அது அறியப்படுவதில்லை, ஈஸியா புரியுது. உலகம் இருக்குன்னு சொல்லிட்டாலும் தோன்றுகிறது, இருக்குன்னு சொல்ல முடியாது. உலகம் தோன்றுகிறதுன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். தோன்றுகிறதுன்னு சொல்லும் போதும் கூட அது மாறிக்கொண்டே இருப்பதால் அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது, சரியா? அப்போ உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லும் போதே அதை அறிய முடியாதுன்னு தான் அர்த்தம். அது கிட்டத்தட்ட இல்லாததுதான் மாறிடுது. அப்போ அதுவும் அறியப்படுவதல்ல. இப்போ அறிய வேண்டும் என்ற தேவை இருக்கிறதா அப்படின்னா இப்போ இருக்கிறது எதுங்கிற பாயிண்ட் இப்பதாங்க வரும். அப்போ பிரம்மமே மட்டுமே இருக்கிறது. பிரம்மம் தான். இப்ப கயிறு மட்டுமே இருக்கிறதுன்னு சொன்னேன்ல, அதுக்கு பேர் இப்ப பிரம்மம்னு வச்சிருக்கேன். பிரம்மம் மட்டுமே இருக்கிறது. பிரம்மமே பொய்யாக உலகமாக தோற்றமளித்துக் கொண்டிருந்தது, சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரம்மமே பொய்யாக உலகமாக தோற்றமளித்துக் கொண்டிருந்தது. இப்போ பிரம்மத்தை தவிர ரெண்டாவதா இன்னொன்னு இல்ல, பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. பிரம்மத்தை தவிர ரெண்டாவதா ஒன்னு இல்லாத போது பிரம்மம் இன்னொன்னே அறிய வேண்டிய அவசியம் இல்லை. பிரம்மமாகவே இருக்கின்றது தன்னை தான் அறிய வேண்டியதில்லை. இந்த உலகமும் தன்னுடைய பொய் தோற்றமே என்று உணர்ந்த அதற்கு உலகத்தை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தை கூட ஏன் அறிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாருன்னா, உலகம்ங்கிறது பிரம்மத்தில் பிரம்ம அதிஷ்டானத்தில் தோற்றமாக தோன்றிக் கொண்டிருக்கிறது. அப்ப கயிறுக்கு தான் கயிறுன்றதையும் அறிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கயிறே தான் பாம்பாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதும் கயிறுக்கு தெரிவதால் நான் பாம்பாக இருக்கிறேன், நான் பாம்பாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறேன் அது சொல்லித்தான் அது உணரணும்னு அவசியம் இல்லை. ஏனென்றால் அது கயிறாகவும் இருக்கிறது, பாம்பாக தோற்றமளித்துக் கொண்டும் இருக்கிறது. தான் ஒன்றுபட்ட தன்மையை விட்டுவிடாமலேயே அது இரண்டாக இருக்கின்றது. கயிறு தன்மை நஷ்டமாகி பாம்பா மாறிடுச்சுன்னு நினைச்சிடாதீங்க. கயிறாகவே இருக்கும் போதே அது பாம்பாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கின்றது. கயிறுத்தனம் நஷ்டமாகாமலேயே அது பாம்பாக. இந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கயிறுதான்றதும் தனக்கு தெரியும். ஆனா கயிறு சும்மானாச்சுக்கும் இப்ப பாம்பா இருக்கேன்றதும் தனக்கு தெரியும். இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? அப்ப பிரம்மத்துக்கு பிரம்மம் என்று தன்னை அறிகிறது. தன்னை அறிகின்ற அறிவாகவே அது இருக்கின்ற காரணத்தினால் இதை புதிதாக தன்னை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னேன்ல, இந்த ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறத நான் ஸ்ரீகாந்த் நான் அறியணும் அப்படிங்கிறது எவ்வளவு லூசுத்தனமோ அந்த மாதிரி பிரம்மம் தன்னை அறிந்து கொண்டேதான் இருக்கிறது, அதனால் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. பிரம்மத்தில் தான் உலக தோற்றம் ஏற்படுகிறது, அதுவும் பிரம்மம் அறிந்தே இருக்கின்றது, ஆதலால் உலகத்தை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உலகமும் தன்னை விட்டு புறம்பாக இல்லை. ஏதோ ஒண்ணு தன்னை விட்டு புறம்பாக இருந்தா மட்டும்தாங்க நான் அதை அறிகிறேன்னு சொல்ல முடியும். ரெண்டாவது வஸ்து ஒண்ணு இருந்தா தானங்க நான் அதை அறிகிறேன் உணர்கிறேன்னு சொல்ல முடியும். ஆனா இங்கே நான் மட்டுமே இருக்கின்ற காரணத்தினால், நான் என்னை அறிந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால், உலக தோற்றமும் என் மேல் நான் ஏற்றியதே என்ற காரணத்தினால் இனி எதையுமே இங்கே நான் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தையும் அறிய வேண்டிய அவசியம் இல்லை, என்னையும் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. எனது இருப்பதாக நான் இருக்கின்றேன் என்ற அந்த இருப்பே உன்னத நிலை. அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிக் கொண்டிருப்பதில்லை உணர்வு நிலை, பிரம்மமாகவே இருப்பதுவே உன்னத நிலை.
பிரம்மம் என்ற முழுமையான ஃபீலிங்ல உலக தோற்றமாக நானே இருக்கின்றேன் என்ற அந்த உணர்வுல நீங்க இருந்தீங்கன்னா அதுதான் உன்னத நிலை. லாஸ்ட் 2-3 டேஸா நான் திரும்ப நான் கத்திட்டு இருக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய மாய தோற்றம், உங்கள் மனம் என்னும் மாய தோற்றத்தால் தான் இந்த உலகம் விரிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னோம். அப்போ பிரம்மம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த பிரம்மமே தான் உலக தோற்றமாக விரிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னோம். நான் பிரம்மம்ங்கிறது நீ அறிந்தேதான் இருக்கிறாய். நீயே தான் இந்த உலக தோற்றமாய் விரிகிறாய் என்பதையும் நீ அறிந்தேதான் இருக்கிறாய். ஆதலால் நீ அறிவதற்கு என்ன இருக்கிறது? அறிய வேண்டும் என்று தேவையில்லாமல் இருப்பதாகவே இருப்பத உன்னத நிலை. நீ கேவல இருப்பாகவே இருக்கின்றாய், அதுவே உன்னத நிலை. சச்சித்தானந்த நிலை, சத்தாக இருக்கின்ற நிலை, அது அறிந்தே இருக்கின்றது. ஆதலால் அதுவே சித்தாகவும் இருக்கின்ற நிலை. அறிவுங்கிறதுக்கு தாங்க சித்துன்னு பேர், சரியா? சத்தாக இருக்கும் போதே அது சித்தாகவும் தான் இருக்கின்றது. அந்த சத்து சித்துக்கு இன்னொரு பெயர் தான் ஆனந்தம். அந்த சத்து சித்துன்னு சொல்லிட்டேங்க, அந்த சித்து எப்படி இருக்கும்னு ஆனந்தமா இருக்கும். சோ சச்சித் ஆனந்த நிலை. சோ இதுவே உன்னத நிலை. அது எதையும் அறிய வேண்டிய அண்ணா கேட்கலண்ணா. நான் கேக்குதா இப்போ? இப்ப கேக்குதுண்ணா. நெட் கட் ஆயிட்டு வந்துருச்சு. தெரியுதா ஸ்கிரீன்ல? தெரியுதுண்ணா. ஓகே. சாரிம்மா, இன்னைக்கு நம்ம முடிச்சிடலாம். ஸோ இருக்க 2-3 பேர் இருந்தாலே இருக்கிறவங்க கேட்டுக்கோங்க, மீதி பேர் ஆடியோல கேட்டுக்கோங்க. ஸோ ஃபைனலி ஒரே ஒரு ஸ்லோகம் பெண்டிங்ல இருக்கு. ஸோ இந்த ஸ்லோகம் கொஞ்சம் முக்கியமானது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீளமா போயிடுச்சு. ஸோ இங்கே இந்த ஸ்லோகம்ல ஃபைனலா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பிரம்ம உணர்வு அப்படிங்கிறது ஒரு உன்னதமான நிலையில் இருக்கின்றது. அதற்கு அறிய வேண்டிய அவசியம் என்று எதுவுமே இல்லை. சுத்த அறிவாக அதுவே இருக்கின்ற காரணத்தினால் அது எதையும் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. உலக தோற்றமும் அதுவாகவே இருக்கின்ற காரணத்தினால் உலகத்தையும் அதை அறிய வேண்டிய அவசியம் இல்லை என்ற அந்த பிரம்ம உணர்வினைத்தான் இங்கே மிக அழகாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். சோ இதோட நம்ம ஃபைனல் ஓவிக்கு போயிடலாம். அதுவும் சூப்பரான ஒரு ஓவி. இங்கே ஒரு 65ல கொடுத்திருக்கு. என்னது அண்ணா, நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த 64க்கும் ஞாபகத்துக்கு வருது. இப்போ மரத்தை மறைத்தது மாமத யானை அப்படின்னு பார்த்தோம்ல, அதுவும் அப்புறம் அந்த நாயை கண்டா கல்ல காணும், கல்ல கண்டா நாயை காணும்னா, கோரை பார்த்தா ரோலை காணும், ரோலை பார்த்தா கோரை காணும் அப்படின்னா ரெண்டுமே ஒண்ணுதான் தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது புதுசா எதையும் அறிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறேன். தங்க எக்ஸாம்பிள் ஞாபகத்துக்கு வருது. இந்த மண் எக்ஸாம்பிள், இந்த ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த சாங்தேவ் பாசஸ்டிலேயே ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ஓவியிலேயே கூட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வர்றது ஞாபகத்துக்கு வருது இந்த 64ல. கண்டிப்பா நீ சொன்ன அந்த இது கண்டிப்பாவே பொருந்தும். இந்த மரத்தை மறத்தது மாமத யானை அப்படிங்கிறதும் இங்க சொல்லி இருக்கு. இந்த விளக்கம் எக்ஸாம்பிளுக்கு விளக்கம் கொடுத்த மாதிரி இருக்கு, எடுத்துக்கலாம், தப்பில்லை. அப்புறம் சித்தா பாஸ் வச்சு அறியணும் அப்படிங்கிறது இல்ல. இந்த உடல் மனசு புத்திய வச்சு நான் பிரம்மத்தை அறியணும் அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா அந்த ஒரிஜினல் கான்சியஸே தான் இண்டிவிஜுவல் கான்சியஸா இருக்கும்போது இங்க அறிய வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா. திஸ் இஸ் ஆல்சோ குட் இன்டேக். ஸோ சிதா பாஸ் என்பதும் ஒரிஜினல் கான்சியஸ் என்பதும் ஒன்றேதான். அது உலகமாக விரிந்திருக்கின்ற போதும் அதுவேதான். ஆதலால் இது அதை அறிவது, அது இதை அறிவது என்ற பேச்சிற்கு எங்கிடம் இல்லை. அது அதுவாகவே இருக்கின்றது என்பதுதான் உண்மை என்ற விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சரி, ஆக்சுவலா 65வது ஓவை இது கிடையாது. இந்த என்ன வேற ஏதாவது இல்லன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றேன். நான் ஒரு ட்ரை பண்றேன். சொல்லுமா. இப்போ சிதாபாசன் தான் பரபிரம்மம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சிதாபாசன் இந்த சிதாபாசன் தோன்றுது இங்க கீதா கேரக்டர்ல மனம் புத்தி அகங்காரம் எல்லாமா வெளிக்காட்டுது. ஆனா எப்படி பாம்புல கயிறுல பாம்பு தெரியுதோ அது மாதிரி தெரியுதே தவிர உண்மையில கிடையாது. முதல்ல ஒரு கொஸ்டின் கேட்டீங்களா, பாம்பு கயிறு பாம்பு தெரியுது
ஆனா இருக்கா, ஆனா இல்ல. அதே போல இந்த இந்த கேரக்டர், இந்த மனம், புத்தி, அகங்காரத்த ஒரு கேரக்டர் வந்திருக்கு இல்லையா? இருக்கு. ஆனா உண்மையில இல்ல. இருப்பது அந்த பரம்பொருள், அந்த சிதாபாசன் மட்டும் தான் இருக்கு. அத மீனா சொல்ற மாதிரி அத வச்சு இத அறிய முடியாது. ஆனா தெரிஞ்சுக்கலாம், உணரலாம். இது கிடையாது, இது பொய்யி, இது வந்து மாயத் தோற்றம், சும்மானாச்சு இருக்கு அப்படின்னு இந்த கேரக்டர் வந்து ஆ அ வச்சு அந்த உன்னத நிலைய வச்சு இத தெரிஞ்சுக்கலாமே தவிர, இது நான் கிடையாது அப்படின்னு புரியுதுன்னா. அப்புறம் அறிய வேண்டும் என்ற தேவை இல்லாமல் இருப்பதாகவே இருப்பதே உன்னத நிலை. அப்போ அது சும்மானாச்சுக்கு இருக்கு அப்படின்னு இந்த உலகமா விரிஞ்சிருக்குன்னு தெரியும் போதே அதுதான் நாம அப்படின்னு இந்த உன்னத நிலை வந்து ஆஹ் அது வந்து தெரியணும் இல்ல நான் அதுவாய் தானே இருப்போம். இப்போ இது கூட ம், தீபிகா சொன்னது நல்லா இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து இங்க ஏதோ ரெட் கலர்ல இருந்துச்சு, அதை பார்த்துச்சு. அப்புறம் அதை தொடணும் தோணவுனக அது வந்து தொட்ட பிறகு அது தொடக்கூடாது அப்படின்னு உணர்வு வந்துச்சு. இந்த ஒரு உணர்வே பல உணர்வா மாறுதே தவிர இருப்பது ஒண்ணுதான். அந்த அறிதல், புரிதல் எல்லாமே வேற வேறையா இருந்தாலும் அந்த உணர்வு தான் பலவா விரிஞ்சு எல்லா உண்மையும் புரிய வைக்குது அப்படின்னு தெரியும்போது ஆஹ் அது வந்து நம்ம அந்த ஒண்ணுதான் இருக்குன்னு அப்படின்னு புரிஞ்சது. வெரி குட், குட் அண்டர்ஸ்டாண்டிங். தெளிவா தான் புரிஞ்சு வச்சிருக்க, ஒன்றும் தப்பு இல்லை நீ சொன்னதுல. இனி 65 அப்படின்னு இங்க ஒண்ணு கொடுத்துருக்கு, அது வந்து கரெக்ட் கிடையாது. ஏன்னா அந்த ஏஐக்கு வந்து இந்த மராட்டி கிரந்தத்தை கொடுத்துட்டு கேட்டா அது ஒழுங்கா டிரான்ஸ்லேட் பண்ணும். கொடுக்காம நீயா சொல்லணும்னா அதுவா வந்து கற்பனை பண்ணிட்டு பேசிடும். சரியா? நான் 64 வரைக்கும் கொடுத்திருந்ததுனால 65 அதுவா கற்பனை பண்ணி பேணிடுச்சு. அதுவும் நல்லா இருக்குன்றதுனால ஒரு வரி இது சொல்லிடுறேன். பட் உண்மையில 65 ஸ்லோகம் நான் அடுத்து படிக்கிறேன். டு தி ஒன் ஹூ ஹாஸ் பிகம் தி செல்ஃப், வாட் மோர் கேன் பி செட், சைலன்ஸ் இஸ் தி ஃபைனல் வேர்ட். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? பேசாம மௌனமா இருந்து விடுவதே இறுதி வார்த்தை அப்படின்னு ஏஐயா கற்பனை பண்ணி இப்படித்தான் ஞானதேவர் சொல்லியிருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு பேசிடுச்சு. ஞானதேவர் வேற லெவல்ல சொல்லியிருக்காரு. 65வது ஸ்லோகத்தை நான் படிக்கின்றேன். Jnanadevar says, "This state is a sleep without sleep and a waking that has swallowed waking itself. Such is the union I have brought about." இதுவும் கொஞ்சம் சூப்பமான ஒரு ஓவி. ஸோ இறுதி ஸ்லோகம் அப்படிங்கிறதுனால இதையும் சேர்த்து முடிச்சிருவோம். கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கோங்க. ஞானதேவர் கூறுகிறார், இது உறங்காமல் உறங்கும் நிலை மற்றும் விழிப்பை விழுங்கிய விழிப்பு நிலை. இத்தகைய ஒரு மகா இணைப்பையே யோகத்தையே நான் ஏற்படுத்தியுள்ளேன். ஸோ ஞானதேவர் இப்போ நமக்கும் ஞானதேவருக்கும் எப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி இருக்காரு, எப்படிப்பட்ட ஒரு நிலையை கொடுத்திருக்காரு. ஸோ வாட் அ கைண்ட் ஆஃப் ஸ்டேட் விச் தி ஞானதேவ் ஹாஸ் கிவன் டு மீ அப்படிங்கிறத இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. உறங்காமல் உறங்கும் நிலை. ஸோ நிறைய இடங்கள்ல சித்தர் பாடல்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேங்க. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஸோ அது ஒரு சித்தர் பாட்டு. இந்த மாதிரி நிறைய பாடல்கள்ல நீங்க இந்த உறங்காமல் உறங்குறது, தூங்காமல் தூங்குறது அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வாட் யூ எக்ஸாக்ட்லி மீன் பை தேட் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டெப்தா பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தையும் சூப்பரா சொல்லியிருக்காரு, விழிப்பை விழுங்கிய விழிப்பு நிலையான அற்புதமான இன்னொரு வாசகம். இந்த ரெண்டையும் நம்ம பார்த்துடலாம். சரி, உறங்காமல் உறங்குறது அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் உறங்குறதுன்னா என்ன அப்படின்னு பாருங்க. உறங்குறது அப்படின்னா என்ன? நான் அடிக்கடி டீப் ஸ்லீப் ஸ்டேட்டா கிட்டத்தட்ட பிரம்ம நிலையோடு நான் ஒப்பிட்டே பேசி கொண்டிருப்பதை நீங்க கவனிச்சிருப்பேங்க. ஏன்னா எப்போ உடல் மனம் புத்தி ஓய்வடைந்து விட்டதோ அப்போ இந்த மாயை கடந்த நிலைக்கு நம்ம சென்று விடுகின்றோம். மாயை கடந்த நிலையில இருக்கிறது யாரு? பிரம்ம மட்டும்தான் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க தூங்கும் போது அந்த பிரம்ம நிலைக்கு சென்று விடுவீர்கள் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை நான் அடிக்கடி ப்ரெசென்ட் பண்றது உண்டு. பட் பொதுவா அந்த வேதங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாது. ஏன் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு சொன்னா, விழிச்சவொடனே நீ மறுபடியும் அகங்காரத்துல தானே எந்திரிக்கிற. அப்ப தூங்கியவனை ஞானின்னு நீ சொல்லிடக்கூடாதுல்ல. தூங்கும் போது அவன் ஞானி ஆயிட்டான் அப்படின்னா அவன் விழிக்கும் போது ஏன் ஞானியா எந்திரிக்காம வந்து அஞ்ஞானியா எந்திரிக்கிறான் என்ற ஒரு கேள்வி வந்துவிடும் என்பதற்காக பொதுவாக அந்த வேதம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ வேதம் எப்படி சொல்லிடுது அப்படின்னா, தூங்காமல் தூங்கும் நிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ராவா சொல்லுது. சரி, இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறதுல நமக்கு உடல் மனம் எல்லாத்தையும் கடந்துதான் இருக்கும். கிட்டத்தட்ட பிரம்ம உணர்வுல தான் இருக்கும். அப்போ உறங்குகின்ற நிலையில் இருக்கின்றோம். ஆனால் உறங்காமல் எவன் ஒருவன் உறங்குகின்றானோ அவன்தான் ஞானி என்று சொல்லப்படுகின்றதே.
டீப் ஸ்லீப் புரியுறது. உறங்காமல் உறங்குன்னா என்னையா இது, தூங்காம எப்படியா தூங்குறது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? தூங்காமல் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல அர்த்தம் என்னன்னா அறியாமை இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். நான் பாடி மைண்ட் அப்படிங்கிறது இப்ப நம்மெல்லாம் ஆர்டினரி பீப்புள்ஸ் எல்லாம் நம்ம தூங்கும் போது நான் தான் இந்த உடம்பு, நான் தான் இந்த மனசு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கு, ஆனா தூங்கிடுறேன். இப்ப தூங்கிட்டு இருக்கேன். தூங்கிட்டு இருக்கும் போது இந்த உடல் மனம் அப்படிங்கறதெல்லாம் தூங்கிருச்சுங்கிறதுனால உடல் மனம் உணர்வு இல்லை. அப்ப இருக்கிறது பிரம்ம உணர்வு மட்டும்தான் இருக்கு. ஆனாலும் இந்த உடல்லையும் மனசுலயும் என்ன உணர்வுக்கு, நான் உடம்பு நான் மனசு அப்படிங்கறதுதான் இருக்கு. அப்படின்னா அறியாமையில் இருந்து கொண்டே ஆனால் பிரம்மத்தில் தூங்கி கொண்டிருக்கிறேன். அப்படி புரிஞ்சுக்கோங்க, சரியா? அதாவது ஆழ்ந்த ஆழ்ந்த உறக்கம், ஆர்டினரி பீப்புளுடைய ஆழ்ந்த உறக்கம், அந்த ஞானிகளுடைய ஆழ்ந்த உறக்கம். இங்க கம்பாரிசன் கொடுத்தாதான் என்னால் இதுக்கு புரிய வைக்க முடியும். ஆழ்ந்த உறக்கம், ஆர்டினரி பீப்புள்ஸ்னுடைய ஆழ்ந்த உறக்கம் பிரம்மத்தினாதான் லயம் ஆயிருக்கு உடம்பும் மனசும். ஆனா அறியாமையோடு இருக்கின்ற அந்த உடல் மனசுதான் பிரம்மத்துல லயமா இருக்கே தவிர அறியாமை இன்னும் இருக்கு. இது ஆர்டினரி பீப்புளுடைய தூக்கம். அதனால விழித்தவுடன் அந்த மீண்டும் அகங்காரத்தோட அதை எந்திரிக்கிறது. ஓகேவா? சரி, இப்ப ஞானிகளுடைய தூக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய உடல் மனசு நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. அப்படின்னா அது ஞான விழிப்பை பெற்றுவிட்டது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஞானத்தை பொறுத்த வரைக்கும், ஞானிகளை பொறுத்த வரைக்கும் எவன் ஒருத்தன் தன் உடம்பு மனசு நினைச்சிட்டு இருக்கானோ அவன் தான் உண்மையில தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்ப நான் பிரம்மம்னு புரிஞ்சுக்கிட்டாமோ அவன் விழிச்சிட்டான்னு அர்த்தம். உடம்பு மனசை நான் நினைச்சிட்டு இருக்கிறவன் தான் உண்மையிலேயே தூங்கிட்டான்னு அர்த்தம். இந்த கனவு எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா கனவு கண்டு கொண்டிருக்கின்ற வரை அந்த கனவு கண்டு கொண்டிருக்கின்ற வரை அவன் அறியாமையில இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. விழித்ததுமே அறியாமை விட்டு வெளியே வந்துட்டான்னு சொல்றோம், சரியா? அந்த கனவை விட்டு, அதாவது தூங்கிட்டு இருக்கிறவன் டக்குன்னு விழிச்சதுமே அவன் அந்த உண்மை இல்லாத தோற்றத்தை எல்லாம் உண்மை இல்லாத தோற்றம் என்று தெளிந்து விடுகின்றான். எப்ப தெரிஞ்சிட்டான்? விழிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சிட்டான் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு, சரியா? அதே மாதிரி நம்ம ஞானிகள் எல்லாமே இந்த உலகத்தை தோற்றமாகவே பார்க்கிறார்கள். எப்போ அவங்க முழிச்சிட்டு இருக்கும் போதே கூட, முழிச்சிட்டு இருக்கும் போதே இந்த உலக தோற்றத்தை கனவு போல் பார்க்கிறார்கள். அது உண்மை அல்ல அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவாவே இருக்காங்க. இந்த உடலும் உண்மை அல்ல, மனமும் உண்மை அல்ல என்ற ஞான விழிப்பை பெற்றுவிட்டவர்கள், சரியா? முழுமையான ஞான விழிப்பை பெற்றுவிட்டு அவர்கள் தூங்கினாலும் தூங்காம இருந்தாலும் அவர்கள் ஞானிகளே, சரியா? நல்லா கவனிங்க. நம்ம எல்லாம் ஞான விழிப்பை பெறாமல் இருப்பதால் ஆழ்ந்த உறக்கத்தில் மட்டும்தான் நம்ம பிரம்ம உணர்வோட கொஞ்சம் லிங்க் ஆகிற மாதிரி வருது, ஓகேவா? ஆனா ஞானிகளுக்கு அப்படி இல்லை. அவர்கள் விழித்திருக்கும் போதே ஞான விழிப்பை பெற்றுவிட்டவர்கள். ஆதலால் அவர்கள் உறங்கினாலும் உறங்காமல் இருந்தாலும் ஒன்று. இப்ப அவங்களுக்கு ரெண்டு நிலையை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். யாருக்காவது புரியலன்னா தயவு செய்து கேட்டுறேன். இப்ப ஞானிகளுக்கு ரெண்டு நிலை என்னன்னா, ஒண்ணு முழுமையான ஞான விழிப்போடு லீலை செய்கின்ற நிலைன்னு ஒண்ணு, முழுமையான ஞான விழிப்போடு லீலை செய்யாமல் அமைதியாக தூங்கும் நிலைன்னு ஒண்ணு. ரெண்டு நிலை வந்துருச்சா? இப்போ உறங்காமல் உறங்கும் நிலை அப்படின்னு எதை சொல்றாரு அப்படின்னா ஞான விழிப்போடு லீலை செய்யாமல் தூங்குகின்ற நிலை. இப்ப புரிஞ்சிருச்சா? இப்போ உறங்காமல் உறங்குவதுன்னா என்னன்னு தெளிவாயிடுச்சா? ஏன் நம்மள இதை சொல்லக்கூடாது அப்படின்னா நம்ம ஞான விழிப்போடு தூங்கல, சும்மா நாச்சுக்கு தூங்கிட்டோம். நம்ம ஞான விழிப்பு வர்றதுக்கு முன்னாடி தூங்கிட்டோம். ஆனாலும் அந்த நேரத்துல நம்ம பிரம்மனரோட மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுதே தவிர விழிக்கும் போது நம்ம ஞானியா எந்திரிக்கல. அவன் விழிக்கும் போதும் ஞானியா தான் எந்திரிப்பான், அவன் விழிக்காத போதும் ஞானியா தான் இருப்பான். இங்கே விழிப்பு விழிப்பு என்பது, அதாவது தூங்காமல் இருப்பதை நான் விழிப்பு என்று சொல்லுகிறேன். சோ அந்த தூங்காமல் இருப்பது என்பது ஞான விழிப்பை குறிக்கிறது, ஓகேவா? அப்ப ஞான விழிப்போடையே அவர்கள் உறங்குகிறார்கள், தூங்காமல் தூங்குகிறார்கள். ஞான விழிப்போடையே தூங்குகிறார்கள்னா என்ன அர்த்தம்? எந்த லீலையும் செய்யாமல் இருக்கிறார்கள், பிரம்ம நிலையில் மட்டும் இருக்கிறார்கள், மாயையை கடந்த நிலையில் இருக்கின்றார்கள். அப்ப நம்ம ஆழ்ந்த உறக்கத்திலேயே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மாயையை கடந்த நிலையில தான் இருக்கும். கிட்டத்தட்ட நம்மளுடைய டீப் ஸ்லீப்பும் அந்த ஞானியினுடைய டீப் ஸ்லீப்பும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்குன்னு நான் சொல்றதுக்கு இதுதான் ரீசன். ஆனா லீலை புரியும் போது டோட்டலா நம்ம வேற அவன் வேற மாறிடுறோம். அவன் லீலை புரியும் போதும் விழிப்போடு அவன் லீலை புரிவான், நம்ம நல்லா தூங்கிட்டு வெளியே இந்த ஞானத்துல இருந்து தூங்கிட்டு நம்ம லீலை புரிய ஆரம்பிக்கின்றோம். அப்படிங்கிறது அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், ஓகேவா? இப்ப ஞானதேவர் கூறுகிறார் உண்மையான பிரம்மபாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
உறங்காமல் உறங்கும் நிலை அப்படின்னு அர்த்தம். இந்த உறங்காமல் உறங்கும் நிலை அப்படிங்கறது எதை குறிக்கிறாரு அப்படின்னா மாயை கடந்த நிலையை குறிக்கிறார். அப்ப பிரம்மம் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னா 2 நிலையில இருக்கும். ஒண்ணு மாயை கடந்த நிலையில இருக்கும், அப்பையும் அது பிரம்மன் தான். அல்லது மாயையோடு இருக்கும், அப்பையும் அது பிரம்மன் தான். இந்த 2 நிலையும் அவர் குறிப்பிடணும்னு ஆசைப்பட்டு நச்சுன்னு அந்த 65வது ஸ்லோகத்துல முடிக்கிறாரு. இந்த ஃபர்ஸ்ட் நிலை என்ன சொல்கிறது அப்படின்னா இது உறங்காமல் உறங்கும் நிலை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஞான விழிப்போடு மாய லீலைகள் எதுவும் செய்யாமல் மாயையை கடந்த நிலையிலும் இருப்பார்கள். புரிஞ்சுச்சா? டவுட் ஒன்னும் இல்லையில தூங்காமல் தூங்குறதுன்னா என்னன்னு இப்ப அடுத்த வரி படிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும். விழிப்பை விழுங்கிய விழுப்பி நிலை அப்படின்னு வருது. சரியா? என்னடா இது விழிப்பை விழுங்கிய விழிப்பு நிலையா அப்படின்னா நம்ம விழிப்பை சொன்னாதான் நமக்கு புரியும். சரியா? நம்ம விழிப்போட லட்சணம் என்னவா இருக்கு? நம்ம விழிப்போட லட்சணம் விழிச்ச உடனே இந்த உலகத்தை நம்பி, இந்த உலகத்தை உண்மை என்று நம்பி நாம் விழிக்கின்றோம். சரியா? உலகத்தை உண்மை என்று நம்பி நம் விழிப்பை விழிக்கின்றோம். இந்த விழிப்பை அவர்கள் விழுங்கி விடுகிறார்கள். யாரு? ஞானிகள். ஞானிகள் விழிக்கும் போது எப்படி விழிக்கிறாங்க? இந்த உலகத்தை அவங்களுக்கும் கண்ணுக்கு தெரியுது. இந்த உலகம் விழிச்ச உடனே அவங்களுக்கும் உலகம் தெரியும். அவங்களுக்கும் விழிச்சாதான் தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க விழித்தல் என்பது அவர்கள் பிரம்மஸ்வரூபம் லீலை செய்கின்ற நிலை அப்படின்னு சொன்ன 2 நிலையிலும் இருக்கும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் மாயையிலிருந்து தூங்கிட்டு இருக்கிற நிலைன்னு சொன்னேன். அப்போ அவர்கள் விழிப்போடு தூங்குகிறார்கள். ஏன்னா ஞானிகளாக இருந்து கொண்டு ஆனால் இப்போது மாயையை விட்டு வெளியே தூங்குகிறார்கள் அப்படின்னு வந்துருச்சு. இப்ப நெக்ஸ்ட் அப்படி இருந்தாலும் ஞானம் தான், பிரம்மன் தான். அதே பிரம்மம் எப்படியும் இருக்கும்? லீலை செய்து கொண்டும் இருக்கும். இப்ப லீலை செய்து கொண்டிருக்கும் போது எப்படி இருக்கின்றது? இந்த விழிச்சவன்னு ஒரு உலகம் வந்ததில்லை. ஆனா அது உண்மை என்று நம்புகின்ற அந்த நம்பிக்கையை விழுங்கிட்டு அதை பொய்ன்னு அவங்க விழிச்சு பாக்குறாங்க. புரியுதா? இப்ப நம்ம எப்படி பாக்குறோம்? இந்த உலகத்தை உண்மை அப்படின்னு விழிச்சுக்கிட்டு பாக்குறோம். சரியா? அது அவங்கள பாயிண்ட் ஆஃப் வியூல அது லூசுத்தனம். சரியா? ஆனால் இந்த லூசுத்தனமான விழிப்பை விழுங்கிய விழிப்பு எது? அதை பொய் என்று பார்க்கும் விழிப்பு. இப்போ உலகம் இவங்களுக்கும் தான் கண்ணு தெரியுது. விழிச்சவன இவங்களுக்கும் உலகம் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அந்த உலகத்தை விழுங்கி அதை பொய் என்று அவர்கள் விழித்து பார்க்கிறார்கள். அப்போ அவர்களுக்கும் உலகம் தெரியும், ஆனால் அது பொய்யாக தெரியும் என்று புரிந்து கொள்ளணும். அப்ப இது என்ன நிலையை குறிக்கிறது? உலகத்துல அவங்க ஞானிகள் இருக்கும் போது லீலை செய்கின்ற நிலையை குறிக்கிறது. உலகை மாயை என்று தெளிவாக புரிந்து கொண்டு அவர்கள் லீலை செய்யும் நிலையை குறிக்கிறது. சோ இந்த 2 நிலை பிரம்மத்தின் நிலை என்று மிக அற்புதமாக இந்த ஓவியில நமக்கு சொல்லி முடிக்கிறாரு. இதை விட எப்படி பிரம்மத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. வாட் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். ஸோ பிரம்ம பாவத்தை வேற லெவல்ல நமக்கு இந்த சங்கதேவ பசாஸ்தியின் மூலமாக நமக்கு கொடுத்து விட்டார். பிரம்மம் உறங்காமலும் உறங்கும் நிலையிலும் இருக்கும், அல்லது விழிப்பையே விழுங்கிய விழிப்பாகவும் அந்த பிரம்மம் இருக்கும். இத்தகைய ஒரு மகா இணைப்பையே நான் ஏற்படுத்தியுள்ளேன். இப்போ இந்த சங்கதேவ பசாஸ்தி படிச்சிருக்கிற அத்தனை பேருமே நீங்கள் இந்த 2 நிலையில தான் இருப்பீங்க, அந்த 2 நிலையை தவிர வேற எந்த நிலையிலையும் இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கனெக்ஷனை நான் உங்களுக்கு ஏற்படுத்திட்டேன் என்று மிக அற்புதமாக இந்த சாங்கதேவ் பசாஸ்தி என்ற இந்த நூல் நிறைவடைகிறது. சோ இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பிரம்ம பாவத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். எய்தர் உறங்காமல் உறங்கும் நிலையில் இருங்க, இல்ல விழிப்பை விழுங்கிய விழிப்பு நிலையில் எப்போதும் இந்த அதனால் உலகத்தை மாயை என்று தெளிவாக புரிந்து கொண்டு நீங்கள் வாழுங்கள். அல்லது உறங்காமல் உறங்குறதுங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, சமாதி நிலை. சரியா? சோ நீங்க சமாதிக்கு போயிடுங்க. ஒண்ணு சமாதிக்கு போ, இல்லைன்னா விழிப்பை விழுங்கிய விழிப்பு நிலையில் இருந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ். இந்த 2 நிலையில் நீ வாழ வேண்டும். அதை வாழ கற்றுக் கொடுப்பதே இந்த சங்கதேவ பசாஸ்தி என்ற நூல். நீ பிரம்மம் தான், இந்த 2 நிலையை தவிர வேற எந்த நிலையிலும் உன்னால் இருக்க முடியாது, அந்த நிலையிலேயே இருக்க வேண்டும் என்று நான் உன்னை வாழ்த்துகிறேன் என்று சொல்லி இந்த சங்கதேவ பசாஸ்தி நிறைவடைகிறது. பொறுமையாக இதுவரைக்கும் கேட்ட அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றி ஞானதேவர் சார்பாக நானும் கூறிக்கொள்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் 2 ஓவியோட அந்த 2 ஓவியோட மீனிங் தான் ஃபைனல் கன்க்ளூஷனா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் தான் அது சொன்னோம்னா, ஆக்சுவலி அந்த ஓவி எப்படி இருக்கும்னா, நீ வெளிப்படும் போது உலகம் விழுங்கப்படுகிறது. என்னது, நீ அதாவது பிரம்மம் வெளிப்படும் போது உலகம் விழுங்கப்படுகிறது. உலகத்தை
வெளிப்படும் போது நீ மறைவாய். ஆமா, நீ மறைவாய் அப்படிங்கிறது. அடுத்து என்ன செகண்ட் ஓவி என்ன இருக்கும்னா, அவன் விழித்திருந்தாலும் அவன் மறைந்திருந்தாலும் அவன் அவனாகவே இருப்பான். விழிப்பு மறைவு என்பது நம்ம கண்ணுக்கு தான் தெரியுமே தவிர உண்மையில வந்து இல்லவே இல்ல. வெரி குட், அற்புதமான prediction. அந்த ரெண்டுமே வந்து இந்த கன்க்ளூஷன்ல சூப்பர் மேட்ச் ஆகுது. அதாவது போன ஓவி ஃபர்ஸ்ட் 2 ஓவியோட மேட்ச் அந்த ஃபர்ஸ்ட் ஓவியோட மேட்ச் ஆகுது அப்படின்னு மீனா கண்டுபிடிச்சு சொன்னதும் மேட்ச் ஆச்சு. அதுக்கு அடுத்து 2 மற்றும் 3வது ஓவிகள்ல மிக அருமையாக ஆரம்பமும் முடிவும் எந்த அழகா முடிச்சிருக்காரு பாருங்க. சோ மிக தெளிவாக அந்த 2 ஓவிகளோடு நீங்கள் இதை ஒப்பிட்டு பார்க்கும் போதும் கூட மிக சரியாகவே இங்கு வருவதாக நாம் காண்கின்றோம். ஏனென்றால் பிரம்மம் விழிக்கும் போது உலகம் மறைகிறது, உலகம் தெரியும் போது பிரம்மம் மறைகிறது அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு, ஆனால் அது உண்மையில் மறையவும் இல்லை விழிக்கவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடுத்த ஓவியிலேயே முடிச்சிருப்பார். சோ அதே இதை அழகா இந்த இடத்துல உறங்காமல் உறங்கும் நிலை ஒன்று இருக்கிறது, விழிப்பை விழுங்கிய விழிப்பு நிலை என்று ஒன்று இருக்கிறது. இந்த 2 நிலைகளில் மட்டுமே பிரம்மம் இருக்கின்றது, அதுவே நீ என்று உணரப்பா என்று சொல்லி மிக அழகாக நமக்கு சங்கதேவ் பசாஸ்தி நிறைவடைகிறது. இது வந்து மௌனம், அந்த அமைதின்னு ஒரு மெசேஜ் பார்த்தோம்ல, அது ஞாபகம் கூட வருது. நான் புரியுதா, கேக்குதா? மௌனத்தை தவிர வேற என்ன சொல்றதுக்கு இருக்குன்னு சொன்னதை சொல்றீங்க. ஆமா, இப்போ சமாதின்னு சொன்னீங்கல்ல, உறங்காமல் உறங்குறது அப்படின்னு சொல்லி சமாதின்னு. அதேதான் நம்ம அமைதி மௌனம் அப்படிங்கிறதுல கூட நம்ம சொல்லியிருக்கோம். இருங்க எடுத்து, அதாவது செயலில் அமைதி அல்லது செயலில் மௌனம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அமைதி அல்லது மௌனம் என்பது செயலை நிறுத்துவது கிடையாது, செயலில் இருந்தபடியே ஆனால் செயலினால் எல்லளவும் பாதிக்கப்படாமல் இருப்பது. அதாவது அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சக்கரத்தின் அச்சு சக்கரத்தின் சுழற்சியினால் பாதிக்கப்படாதது போல. அதாவது லீலைன்னு சொன்னீங்கல்ல, லீலை செய்யக்கூடிய இது அப்படிங்கிறதும் அந்த சமாதியில இருந்து இந்த மாதிரி லீலைகள் இருக்கும். அந்த இதை கொண்டு வந்தேன். இப்போ இந்த உறங்காமல் உறங்குறது அப்படிங்கிறது சமாதின்னு சொன்னீங்க இல்லையா, மௌனம் அமைதின்னு எடுத்துக்கிட்டு லீலை பண்றதும் சரி லீலை செய்யாமல் இருக்கும் போதும் சரி இந்த நிலை தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். புரியுது. ஓகே, we can match that also. அப்புறம் கோல்டன் பீச் எக்ஸாம்பிளும் சொல்லுவீங்க. ஒருத்த வந்து அமைதியா நிக்கிறான் அப்படின்னா எல்லாரும் அவனை வந்து கேலி கிண்டல் பண்ணினாலும் எல்லளவும் அசையாம இருக்கான், லீலை பண்ணாம. சோ அந்த மௌனத்துல இருக்கும்போது கூட அவனை வந்து விடாமலே, அந்த பிரம்மத்தை விடாமலேயே அங்க இருக்கான். அதை தாண்டி அவன் வீட்டுக்கு போய் எல்லா லீலைகளும் பேசுறான், ஆடுறான், சிரிக்கிறான், எல்லாம் பண்றான் அப்படின்னாலுமே அவனே தான் ரெண்டுமே பண்றான். அமைதியா ஒரு இடத்துல நிக்கிறதும் சரி, அமைதியா இருக்கிறதும் சரி, லீலை பண்ணும் போதும் சரி, அந்த மௌனத்திலையும் அமைதியிலையும் சமாதியில இருந்து கொண்டு எல்லளவும் பாதிக்கப்படாம தான் எல்லாமே பண்றான். ஸோ ஒண்ணு தவிர வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். மேட்ச் பண்ணிக்கலாமா? நீ சொன்னதையும் மேட்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் நேத்து பார்த்தது வியப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, விழிப்பு நிலை விழுங்கி விட்டது அப்படிங்கிற மாதிரி நேத்து நம்ம ஏக்நாத்தி பாகவதம்ல நினைக்கிறேன், வியப்பையே விழுங்கி விட்டது வியப்புங்கிறத விஷயத்த பார்த்தோம். சோ இது அதுவுமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. எனக்கு எக்ஸாக்டா அது ஓவி ஞாபகம் இல்லை. இதுலதான் சங்கதேவ் பசாஸ்தில தான் நான் பார்த்தோம். இல்ல நான் செக் பண்ணிட்டேன் ஏக்நாத் பாகவதத்துல நேத்து தான் பார்த்தோம். இதுக்கு அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. டூனஸ்க்கு சொன்னீங்கன்னா வியப்பு அப்படிங்கறதுல வந்து பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு. ஒரு முட்டாளை பார்க்கும் போது நம்ம வியந்து பார்ப்போம், ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு விஷயத்த பார்க்கும்போது நம்ம வியந்து பார்ப்போம். வியப்பை விழுங்கியது அப்படிங்கிற இடத்துல வியப்புங்கிறது நெகட்டிவ் ஃபேக்டரா நான் சொல்லியிருந்தேன். லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் கொடுக்கக்கூடிய வியப்பு அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். அதை எதுக்கு இப்படி கொண்டு வர, எங்க கொண்டு வந்து எப்படி மேட்ச் பண்றோம்? அதை இப்ப கிருஷ்ணா ஃபீல்ட்ல வச்சு பார்த்தோம்ல, நான் அது இருக்கிறது கண்ணனே அப்படிங்கிறது வச்சு நம்ம பார்த்தோம் நேத்து. கண்ணனை தவிர வேற எதுவுமே இல்லை. அவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகும்போது அந்த வியப்பு பார்த்து அப்படியே நானும் அந்த வியப்பாவே மாறி விழுங்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேத்து பார்த்தோம். இதே ஹையர் நாலேஜ்ல தான் பார்த்தோம். அதுதான் கொண்டு வரேன். அப்படி பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே. வியப்பை நெகட்டிவா பார்த்துதான் நான் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு.
இல்ல சரி, பரவாயில்ல. இது கிருஷ்ணாபிரியும் சேர்த்து வரைக்கும் கொண்டு வந்தீங்க. தீபிகாவும் நிறைய வந்து சொன்னா இப்படி சொன்னாங்க வியந்து பார்க்கலாம், சொன்னீங்கண்ணா. அறியாமையில இருக்கக்கூடிய ஆமா நான் வந்து நீங்க வியப்பா சொன்னீங்கண்ணா. பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இல்லன்னா நம்ம ஜென்ரலா வியப்புக்கு வந்து அது பார்த்தோம். பட் நேத்து அதுல கொடுத்தது வந்து வைதத்துலதான் அதுல கொடுத்திருந்தாங்க. முதல்ல கூட 2 எக்ஸாம்பிள் இருந்தது. ஆமா, அதுலயும் அதை நெகட்டிவா மென்ஷன் பண்ணி வியப்பு அப்படிங்கறத நெகட்டிவா மென்ஷன் பண்ணி வந்திருந்தனால அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். சரி, பரவாயில்ல. இது வரைக்கும் என்ன புரிஞ்சதோ அதை மட்டும் எடுத்துப்போம். இப்போதைக்கு இந்த சங்கதேவ கதாஸ்தியை நிறைவு செய்வோம். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. இந்த விழிப்பை விழுங்கிய நிலைங்கிறது நல்லா புரிஞ்சதுண்ணா. நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு பார்த்தோம். ரொம்ப ஓகே. உறங்காமல் உறங்கும் நிலை புரிஞ்சது. அதை நீங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஞானிகள் வந்து உறங்கும் போதும் அந்த அந்த ஸ்டேட்ல தான் அந்த பிரம்ம பாவத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு அதையும் கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஒண்ணு ஞாபகம் வந்துச்சுன்னா, அந்த கண் குருதேவர் வந்து சுகரோட அம்சம் இல்லையா? அவர் வந்து படுத்துட்டு இருக்கும்போது நைட்டு 12 மணிக்கு வந்து சுகரே வருவாரு. சுகரே வந்து ம். சுகா சுகா அப்படின்னு கூப்பிடுவாரு. அவரு அப்படியே கண் விழிச்சு மலக்க 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 பார்த்துட்டே இருந்துட்டு அந்த சவுண்ட் அவங்க ஒளி வடிவமா தானே வருவாங்க. அந்த சவுண்ட கேட்டுட்டு ஆஹ் நீ சுகா தானே அப்படின்னு சொல்லுவாரு. எப்படி என்ன அந்த சுகர் சொல்லுவாரு, நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச? உனக்கு தெரியுதே நானு, நீ கொஞ்சம் இறங்கி அறிவு நிலைக்கு வா, அப்பதான் 2 பேரும் சம்பாஷணை பண்ண முடியும் அப்படின்னு. அந்த அறிவு நிலைக்கு வந்த பிறகு ரெண்டும் ஆலிங்கனம் பண்ணி ஒருவர் கால இவர் வெள்ளையா இருப்பாராம் அந்த சுகர், இவர் வந்து குருதேவர் வந்து கருப்பு சுகர் இருக்குல்ல, ரெண்டும் ஆலிங்கனம் பண்ணி அந்த சம்பாஷணை நடக்கும். அந்த நைட் டைம்ல அது அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அதை ஒரு கதை, அதெல்லாம் கதை கொஞ்சம் கேட்பாரு குருதேவர் அறிவு நிலையில வந்து, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. நீங்க அது சொன்னப்போ அது ஞாபகம் வந்துச்சுன்னா, ஓகே. விழிப்பை விழிக்கிய நிலை கூட நம்ம கூட டே லைஃப்ல காலையில எந்திக்கும் போது நிஜமாவே நம்ம இந்த மனம் புத்தி இதுதான் இதுதான் உண்மை, இதுலதான் விளையாடணும் அப்படின்னு இந்த கேரக்டர் உடனே அந்த எண்ணங்கள் வந்தப்போ அதுல போய் அட்டாச் ஆயிடும். இது கிடையாது நாம, இது வந்து நம்ம பிரம்மஸ்வரூபம், இது வந்து வேஷம்தான், அதுவாதான் நாம இருக்கிறோம் அப்படின்னு அந்த அந்த விழிப்பை விழுங்கிய விழிப்பு நிலையில இருக்கணும்னு தோணுச்சு. நான் நல்லா ஓகே ஓகே ஓகேம்மா. ஓகே, நிறைவு செய்வோம்.